பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கவங்களா சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? சரி, நம்ம இணைந்து ஒரு பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன் அப்படின்னு இந்த நாள்லையும் ஆண்டோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா? சந்தோஷமா அவளை துதிக்கலாமா? கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், உற்சாகமா கரங்களை தட்டி கவலைகளை மறந்து துதிக்கிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு செலுத்துகிறேன். பாவ சாபம் எல்லாமே பறந்து போச்சு, பாவ சாபம் எல்லாமே பறந்து போச்சு. பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு, பரிசுத்த வாழ்வு என்னுள் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். பயமும் படபடப்பும் ஓடி போச்சு, பயமும் படபடப்பும் ஓஞ்சு போச்சு. பாடுகளை தாங்கும் பலன் வந்தாச்சு, பாடுகளை தாங்கும் பலன் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு, நோய் நொடி எல்லாமே நீங்கி போச்சு. பேய்களை விரட்டும் ஆற்றல் வந்தாச்சு, பேய்களை விரட்டும் ஆற்றல் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன். ஆர்ப்பரித்துனா எப்படி ஆர்ப்பரிச்சிருப்பாங்க? அந்த அலங்கம் இடிஞ்சு விழுந்ததுன்னா அந்த ஆரவாரத்தோட சத்தம், த வைப்ரேஷன் ஆஃப் த ப்ரைசிங் சவுண்ட். அதாவது ஒரு வைப்ரேஷன் நடக்கும்போது எர்த்குவைக் வரும்ல, அப்போ வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய கட்டடமானாலும் இடிந்து விழுந்துடும். அப்போ அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்த காரணம் என்னன்னா, த வைப்ரேஷன் ஆஃப் த சவுண்ட் அண்ட் த ஃபீல் ஆஃப் த ப்ரைஸ். அதாவது துதிக்கிறாங்க அப்படின்னு சாத்தானுக்கு ஒரு உணர்வு தான் வந்துதான் அந்த என்னாச்சு, அந்த அலங்கமே இடிஞ்சு ஜஸ்ட் ஃபீல் பண்ண, ஐயோ அவங்க துதிக்கிறாங்களோ. ஜஸ்ட் எர்த்குவைக் வந்தால் நம்ம ஃபீல் பண்ணால் உடனே எலும்பி என்ன பண்ணுவோம்? ஓடி தெருவில் போய் நிற்போம்ல, ஸ்ட்ரீட்டில் போய் நம்ம நிற்போம்ல, அந்த ஃபீல் வந்த உடனே இடிஞ்சிருமோ அப்படின்னு. அந்த மாதிரி சாத்தான் ஃபெல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த
ப்ரைஸ், அந்த ஆர்ப்பரிப்பினோட சவுண்டோட வைப்ரேஷன் தான் அந்த மதிலையே இடிஞ்சு விழ பண்ணினதா. ஸோ அப்போ நம்ம அப்பாவை துதிக்கும் போது ஆர்ப்பரித்து ஆரவார சத்தத்தோடனா என் முழு பலத்தோட, என் முழு ஸ்ட்ரென்த்தோட, வித் மை கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் அண்ட் வித் மை ஜாயோட நம்ம துதிக்கும் போது கண்டிப்பாக துதிக்க ஆரம்பித்தோடனே சத்ரு சென்ஸ் பண்ணுவான். அவன் சென்ஸ் பண்ணும்போதே உங்களை சுற்றி இருக்கிற எந்த எரிகோ மதிலாக இருந்தாலும் அந்த வைப்ரேஷன் சவுண்ட்லே, சவுண்ட் ஆஃப் த ப்ரைஸ்லே அது இடிஞ்சு விழுந்துடும். நீங்கள் உங்கள் கைனால் போய் இடிக்க வேண்டாம். இப்போ நல்லா சந்தோஷமாக ஒரு விஷயம் பாடலாமா? கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சத்தமாக கரங்களை தட்டி பாடுவோமா? சத்தமாக பாடலாமா? கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். சொல்லலாமா? ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா தலைக்கு மேல கை தட்டி செலுத்துகிறேன். சத்தமா ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. சொல்லலாமா? உற்சாகம். ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமா ஆனந்த பலின்னு கரங்களை தட்டி ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. யாருக்கு நான் பலி செலுத்துறேன்? ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமா சொல்லலாமா? பயமும் செலுத்துகிறேன். படபடப்பும், பயமும் படபடப்பும் ஓஞ்சு போச்சு, பயமும் படபடப்பும் ஓஞ்சு போச்சு, பாடுகளை தாங்கும் பலன் வந்தாச்சு, பாடுகளை தாங்கும் பலன் வந்தாச்சு. எனவே கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். கர்த்தருக்குள் களி கூர்ந்து பக்கத்துல பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுங்க, I am rejoicing in my Lord னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன். சொல்லுங்க, அப்பாவுக்கு செலுத்துறேன். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமா இப்ப சத்தமா சொல்லலாமா? ஆனந்த பலி, ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. கர்த்தருக்குள் பக்கத்துல சொல்லுங்க, மகிழ்கிறேன், கவலைகளை மறந்து துதிக்கிறேன், கவலைகளை மறந்துட்டேங்க நான். ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே அப்பாவுக்கு ஆனந்தமா செலுத்துகிறேன், ஆர்ப்பரித்து ஆரவார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமா சொல்லலாமா? ஆனந்த பலி ரெண்டு கரங்களை அசைங்க. ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. நல்லா கரங்களை அசைத்து ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. ஆனந்த பலி, ஆனந்த பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை அநாதி ஸ்நேகத்தால் என்னை ஸ்நேகித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரேன்னு கரங்களை தட்டி பாடலாமா அந்த பாட்டை?
அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்பா உங்க அன்பு என் வாழ்க்கையில ரொம்ப பெரிதுப்பா, அதுக்கு நன்றி செலுத்துவோமா. அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா நன்மைகளை காட்டிலும் நீங்க எங்க மேல ஊற்றி இருக்கிற, எங்க இருதயத்துல நீங்க ஊற்றி இருக்கிற அந்த அன்பு பெரியதுப்பா, அதுக்காக நன்றின்னு சொல்லுவோமா. அந்த அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அன்பு ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தாது. அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துவோமா. அப்பா அந்த கல்வாரி அன்பிற்காக நன்றியப்பா, அந்த தாயின் இருதயத்திற்காக நன்றியப்பா, ஓ தகப்பனின் அரவணைப்புக்காக நன்றியப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், நன்றின்னு சொல்லலாமா. உங்க அன்பு என் மேல ஊற்றப்பட்டு இருக்கிறனாலதான் அப்பா இந்த நாளிலோ அப்பா உம்மை வந்து ஆராதிக்க ஓ நீங்க எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீங்களே, ஓ அதற்காக உமக்கு நன்றி டாடி. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அந்த அன்பு என் இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால அந்த அன்பு ஒரு நாள் எங்களை வெட்கப்படுத்தாதுப்பா. ஓ எங்களை வெட்கப்படுத்தாத அன்பு, ஓ அப்பா எங்களை ரட்சித்த அன்பு, ஓ எங்களை நீதிமானாய் மாற்றின ஓ அந்த தேவ அன்பிற்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. ஓ நன்றி அப்பா. ஓ இந்த உலகத்துல எங்கேயோ அலைந்து திரிந்தேன் அப்பா, பாவ படுகொலியில இருந்தேப்பா. ஓ தேடி வந்த நேசரின் அன்பு, அரவணைத்த நேசரின் அன்பு, அந்த அன்பிற்காக உமக்கு நன்றி. தேடி வந்த அன்பிற்காக ஓ உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. அப்பா உங்க கிருபைதான் எங்களை நடக்க பண்ணினது, உங்க கிருபைதான் எங்களை நிற்க பண்ணினதுப்பா. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஓ நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் உங்க கிருபையினால எங்களை நிரப்ப
நிரப்புங்கப்பா. இன்னும் உங்க கிருபையினால எங்களை நீங்க நிரப்புங்கப்பா. இன்னும் மீதி இருக்கிற மாதங்களை அப்பா நாங்க கடந்து போக பலனாக நாங்க ஓடி அடுத்த ஆண்டுக்குள்ள நாங்க போக எங்களை இன்னும் உங்க கிருபையினால நிரப்புங்கன்னு இந்த பாடல கரங்களை தட்டி நம்ம பாடுவோமா? அப்பா உமக்கு நன்றி அப்பா. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சத்தமா சொல்லலாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. உயர்த்தி கேட்போமா? அப்பா நீங்க நிரப்புங்கப்பா. அப்பா எங்க பாத்திரத்தை தண்ணீரால நீங்க நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. ஓ நாங்க குறைகுடமா இருக்க கூடாதுப்பா, நிறைவான பாத்திரமா இருக்கணும். அநேக குறைவுகளை அப்பா குறைவான பாத்திரங்களை அப்பா நிரப்புகிற நிரம்பி வழிகிற பாத்திரமா நான் இருக்கணும்ப்பா. ஓ என் குறைவை அப்பா உங்க அபிஷேகத்தினால ஓ உங்க கிருபையினால என்னை நிரப்புங்கன்னு கேட்பீங்களா? ஓ அப்பா என்னை நிரப்புங்கப்பா, ஓ என்னை நிரப்புங்கப்பா. வாய்களை திறந்து கேட்பீங்களா? ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள்னா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில அப்பா நீங்க என்னை நிரப்புங்க, அப்பா என்னை நிரப்புங்க. ஓ கிருபா பாத்திரமாக ஓ என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா, ஓ என்னை நிரப்புங்கப்பான்னு கேட்பீங்களா? ஓ என்னை நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க, உங்க கிருபையினால நிரப்புங்கப்பா. ஓ ரபல ஷதரபா ஓரி கதல மாதலதலபா ஓலி ஆதலமா. ஓ உங்க வாய்களை திறந்து ஓ ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அவர் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில் அவர் நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரே. ஓ ரதர ஷதரபா ஓரி கதல மாலகதலபா நீலதலபா. வாய்களை திறந்து விட்டு கொடுங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரதரபியாலகதலபா ஓ ரஷதலபா. ஓ எல்லா குறைவுகளும் ஓ ஒளிந்து போகட்டும்பா. ஓ நிறைவாய் எங்களை மாற்றுவீராக. ஓ நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது எல்லா குறைவுகளும் அது மாறி போகும் அல்லப்பா. ஓ ரவல ஷதரபா ஓரி கதலமியாலகதலபா ஓரி கதல மாதலதலபா. ஓ நன்றி ஆவியானவரே, ஓ நிறைவான ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி கேட்பீங்களா? ஓ நிறைவான ஆவியானவரே நீங்க வரும்போது எல்லா குறைவுகளும் ஓ அது ஒளிந்து
போகும் அல்லவா. ஓ எங்க குறைவுகளை நிறைவாக்குகிற ஆவியானவரே, ஓ எங்களை நிரப்புங்கப்பா. ஓ ரலாஷதரபா மீரா தலமாதலபா, ஓ லட்சி ஆவியானவரே, ஓ ஷதரபா மீரா லகதலபா. ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே இருதயத்துல இருக்க குறைவை மாற்றுங்கப்பா. என் சிந்தனையில இருக்க குறைவை மாற்றுங்கப்பா. என் மாம்ச பலவீனத்தை மாற்றுங்கப்பா. வந்தா சூழ்நிலை மாறுமே. நான் மாறிடுவேன்ப்பா. நீங்க வந்தா முடியாது மாறும். என் மாம்சம் மாறிடுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. செல்ல பிள்ளையா நான் மாறிடுவேன். முடியாது இருதயத்தை மகிழ பண்ணுகிற மகளாக நான் மாறிடுவேன்ப்பா. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே இருதயத்தை மகிழ பண்ணுகிற மகளாக மாறிடுங்கப்பா. நிறைவே நினைக்கும் போது நீங்க மனம் மகிழணும்ப்பா. நிறைவே மாற்றுங்கப்பா. நிறைவே நீங்க எனக்குள்ள வாங்கப்பா. நிறைவான ஆவியானவரே போது குறைவுகள் மாறுமே. மாறுகிறதே நன்றியப்பா. நிறைவான ஆவியானவரே மனிதர்களால குறை சொல்லதான் முடியும், குறைகளை மாற்ற முடியாதுங்க. குறைவுகள் கேட்பீங்களா? குறைவை மாற்றுங்க ஆவியானவரே. நீர் வந்தா மாறிடுமே. முடியலப்பா. சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே. நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே ரெண்டு கரங்களையும் தட்டி ஓ பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்திற்காக ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு ராஜாவினுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் மகிமையின் கரம் ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் மேலே ஹல்லேலூயா அசைவாடி உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் மேலே நிழலிட்டு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். மிகுதியான நேரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே ஆசீர்வதியும். நீரே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். கர்வோம் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அருமையான தாயாரை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம வரவேற்கலாம். இப்பொழுது அவள் நேரம் அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்வாங்க. க்ளோரி. ஸோ பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? டெஸ்ட்னு கவலை எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? சத்தமாக ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சந்தத்து எப்படி ஹாப்பியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம்.
பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம வசனத்தை கேட்பதற்கு, கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா நமக்கு பேசும்படியா நீங்கள் எல்லாரும் அவரிடத்துல என்ன செய்யணும்? கேட்கணும். ஏசப்பா நீங்கள் பேசுங்க, நீங்கள் என்னட்ட பேசுங்க, உங்கள் சத்தத்தை நான் கேட்கட்டும் அப்படின்னு நம்ம ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசில் ஜெபம் பண்ணணும். அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் கொடுத்த தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வேதம் மகத்துவமானது. நீர் ஆண்டவரே உன்னதமானவர், மகிமையானவர். கர்த்தாவே, உம்மை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதில் ஆண்டவரே நாங்கள் அதிகமாக நாட்டம் கொள்ளத்தக்கதாக அந்த விருப்பத்தை நீங்கள் எங்களுக்குள்ளாக உண்டு பண்ணி தாங்கப்பா. இந்த வேதத்தின் மூலமாக இன்றைக்கும் நாங்கள் உம்மை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள, அது நிமித்தமாக நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, இன்னும் கர்த்தாவே உம்மை கிட்டி சேர, நீங்கள் விரும்புகிறபடி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்க, கர்த்தாவே நீங்கள் எங்களோட பேசுங்க. அதுக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நீங்கள் அசைவாடுங்க, நீங்கள் நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆண்டு நடத்துங்க. எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வாக்குத்தத்த வசனம் என்ன? ரொம்ப ஈஸி, மொத்தமாக சொல்லியாச்சுல்ல. அப்போ யாராவது ஒருத்தர் எழுப்பி சொல்லுங்க. எப்போவுமே அவன் சொல்லிடுவான். சொல்லு. என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஓகே. இப்போது எத்தனை நல்ல டிராயிங் வரைவீங்க? ஒருத்தருமே இல்லையா? இருப்பீங்களா? நிச்சயமா. வெரி குட். டிராயிங் வரைய நல்லா அழகாக வரைவியா? சரி. வரைஞ்சி யாராவது ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா? யார் ஒருத்தரும் எல்லாம் இப்போ கை வைத்திரவங்களாம் காணும். யாராவது டிராயிங் நல்லா வரைவீங்களா? ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்களா? சரி, இல்லை வேறு நல்ல கிராஃப்ட் நான் நல்லா பண்ணுவேன், ரொம்ப அழகாக பண்ணுவேன் அப்படி சொல்கிறவங்க யாராவது இல்லையா? நிச்சயமாக இயேசுப்பவங்களெலாம் தரமாக கொடுத்துருக்குறாரு இல்லையா? சரி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு மாமா உண்டு. அந்த மாமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம கிறிஸ்மஸோடலாம் இந்த ஸ்டாரெல்லாம் இங்கே நம்ம இப்போ என்ன செய்கிறோம், என்ன வெரைட்டினாலும் எந்த விதத்துலேயும் நம்ம வாங்கிக்கிடலாம். அந்த காலம் ஸ்டாரெல்லாம் கடையில் விற்காது. அதனால் கிறிஸ்மஸோட ஒவ்வொரு வீட்லேயும் ஸ்டார் செய்வாங்க. அதில் ரொம்ப திறமையாக அவரவர் வீட்டுக்கு அவரவர் தான் ஸ்டார் செய்வாங்க. அப்படி செய்கிறதுல அங்கே பையங்க இருந்தால் செய்வாங்க, நீங்கள் மாமாவும் உட்காந்து செய்வாங்க. அப்போ என்ன வச்சு செய்வாங்க தெரியுமா? மூங்கில் கடையில் வாங்கிட்டு ஒருவேளை பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காலத்தில் எப்படி இந்த ஸ்டார் செய்வாங்கன்னு. மூங்கில வாங்கிட்டு மூங்கில வெட்டி அதை ஸ்டார் ஷேப்பில் பண்ணி 2 ஸ்டார் பண்ணி அதை எப்படியோலாம் கட்டி அந்த ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பேப்பர், இந்த இப்போ இருக்கிற மாதிரி பேப்பர் இருக்காது, அது கொஞ்ச நாள் எனக்கு கிழிஞ்சிரும், இல்லைன்னா ஷ்ரிங்க் ஆயிரும். அப்போது ஷ்ரிங்க் ஆகிட்டுனா ஸ்டார் நல்லா இருக்காது இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கரெக்டாக ஒட்டணும், அப்போ தான் அழகாக வரும். அப்படி ஸ்டார் செய்வாங்க. அப்படி ஸ்டார் செய்யும்போது செஞ்சு முடித்த உடனே அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம், நான் செஞ்சிட்டேன், நான் ஸ்டார் செஞ்சிட்டேன்னு என்ன செய்வாங்க, எல்லாரும் உற்சாகமாக என்ன செய்வாங்க, அந்த தெருவில் ஒருத்தருக்கு போட்டி சொல்லுவாங்க, நான் செஞ்சிட்டேன். இதை மாதிரி பட்டம், இந்த காலம் பட்டம் நம்ம கடையிலே வாங்குகிறோம், அந்த காலம் பட்டம்லாம் வாங்க மாட்டாங்க, வீட்டிலே தான் பசங்கள்லாம் செய்வாங்க. செஞ்சு அப்படி அவங்க செய்யும் போதும் அதே மாதிரியே வில்லாம் ஷேப்பில் வச்சு பண்ணி, அதெல்லாம் ஒருவேளை இமானுவேல் பண்ணியிருக்கீங்களோ? பட்டம் பண்ணியிருக்கீங்கல்ல? ரைட். பண்ணப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி இருக்கும்? நான் செஞ்சிட்டேன் ஒரு பட்டம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. இப்படி யார் ஏதாவது பண்ணீங்களா? ஸ்டார் பண்ணியிருக்கீங்களா? பண்ணதில்லை. சரி. அப்போ பாருங்கள், இப்படி நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது நமக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கா இல்லையா? இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இருக்காதா? இப்போது ஒரு சிற்பி ஒரு சிலையை செய்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் சிலை செஞ்சு முடிச்சோன்னு எனக்கு எப்படி இருக்கும்? அவன் ராவும் பகலும் இருந்து என்ன செய்வான், சாப்பிடாம கூட தூங்காமல் கூட உட்காந்து செய்வான். செஞ்சு முடித்த உடனே, ஐயா நான் செஞ்ச சிலை எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பாருங்கள், இந்த பில்டர்ஸ் எல்லாம் பாருங்கள், எப்படியாவது அங்கே வித்தியாசமாக பில்டிங் கட்டணும் அப்படின்னு நல்லா கட்டிட்டு அதை பார்த்து என்ன செய்கிறாங்க, நான் கட்டின இந்த பில்டிங், நான் கட்டின வீடு அப்படி சொல்லும்போது அதில் என்ன இருக்குது? மகிழ்ச்சி இல்லையா? இப்போது நம்ம ஏசப்பா என்ன செய்கிறாங்களா, நம்மளை சிருஷ்டித்ததுக்கும் போது மகிழ்கிறாங்களாம்.
ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சி அடைகிறாங்கல்ல. அவங்கவுங்க செஞ்ச காரியத்தை பார்க்கும்போது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் செஞ்ச இந்த சிலை, நான் கட்டின இந்த வீடு, நான் பண்ணின இந்த பட்டம், நான் பண்ணின அது அப்படின்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இதை மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறையா பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஸ்கூல் டைமில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சா இல்லையா? நான் முடிச்சிட்டேன் இல்லையா, ஏன் இது நல்லா இருக்குது அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இதை மாதிரி பாருங்கள், நம்ம வாக்குத்தத்த வசனம் நமக்கு சொல்லுது என்னதுக்கு, என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். எதனால மகிழ்ச்சியாக இருப்பேன் பாருங்க, 65வது ஏசாயா 65:18 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் சிருஷ்டித்ததினாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள், ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டித்தேன். நான் எப்படி சிருஷ்டித்தேன்? மகிழ்ச்சியாக சிருஷ்டித்தேன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 104:31 பாருங்க. கர்த்தர் தம்முடைய கிரியைகளில் மகிழுவார். தம்முடைய கிரியைகளில் மகிழ்வார்னா என்ன அர்த்தம்? நம்ம இப்போ சொன்னமா தான், ஒவ்வொருத்தரும் நம்ம சில காரியங்களை செய்கிறோம். செஞ்ச உடனே நம்ம அதை பார்த்து என்ன செய்யணும், நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நான் இதை செஞ்சிட்டேன், இதை பண்ணிட்டேன் அப்படின்னு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாராம், நம்ம ஒவ்வொருவரையும் சிருஷ்டிக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாராம், மகிழ்ச்சி அடைகிறாராம். பார்த்தீங்களா? நம்மளை பற்றி ஒருவேளை உலகம் மகிழ்ச்சி அடையாது இல்லையா? உலகத்தில் உள்ளவங்க ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? நம்ம உலகத்தில் உள்ளவங்க நம்மளை வேதனைப்படுத்தலாம். மூக்கு சரியில்லை, கண்ணு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தேவன், நம்மளை சிருஷ்டித்தவர் என்ன செய்கிறாரு, நம்ம ஒவ்வொருத்தரையும் என்ன பார்த்து, ஒவ்வொருத்தரும் உங்கள் பேரை போட்டு சொல்லுங்கள், என்னை பார்த்து யார் மகிழ்கிறா? என்னை சிருஷ்டிக்கும் போது யார் மகிழ்கிறா? கர்த்தர் மகிழ்கிறார். சரியா? அவர் நிறைய சிருஷ்டிச்சார். அவருடைய கையின் கிரியைகள் அநேகம் இல்லையா? மனுஷனை சிருஷ்டிக்க முன்னாலேயே மனுஷனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டாரு, சிருஷ்டித்தாரு. என்னெல்லாம் சிருஷ்டித்தாரு? முதல்ல ஒளியை சிருஷ்டித்தாரு, தண்ணீர் இல்லையா? அப்புறம் என்னது, புல் பூண்டு, நமக்கு தேவையான கனி தருகிற மரங்கள், அப்புறம் நீர்வாழ் ஜந்துக்கள் நமக்காக, அப்புறம் மிருகங்கள் இல்லையா, பறவைகள், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டி முடிச்சுட்டு கடைசியில் தான் யாரை சிருஷ்டித்தார்? எல்லா சிருஷ்டிப்புக்கும் மகுடமாக இருப்பது யார் தான்? மனுஷன். எல்லா சிருஷ்டிப்புக்கும் மகுடமா அப்படின்னா என்னது? கிரவுன் ஆஃப் ஆல் கிரியேஷன்ஸ் என்னதான்? மனுஷன், ஹியூமன் பீயிங் தான். மனுஷனை தான் என்னது, எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலாக படைச்சார். எப்படின்னா கடைசியில் உட்காந்து எல்லாத்தையும் ஒரு வார்த்தையில் படைச்சார். ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் நடந்துட்டுது. ஆனால் மனுஷன் என்ன செஞ்சார்? கையினாலேயே, தன்னுடைய சொந்த கையினாலேயே படைச்சார். அது எப்படி படைச்சார்? நம்ம சாயலாகவும். ஆதியாகமம் 1:27 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவன் என்ன சொல்றாரு? தேவ சாயலாக சிருஷ்டித்தார். நம்முடைய சாயலாகவும் நம்முடைய உருவத்தின்படியும் நம்ம படைப்போம்னு சொல்லி தான் கையினால் அவருடைய சாயலின்படியே படைச்சார். இதனால தான் மனுஷன் படைச்சு அதோட அவருடைய சுவாசத்தையே நமக்கு ஊதினார். நம்ம அவருடைய சுவாசத்தையே கொடுத்தாரு. இதை விட மற்ற சிருஷ்டிப்புகளை விட நமக்கு ஒரு ரீசனிங் பவரை கொடுத்தாரு. நம்ம இது சரி எது தப்பு அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ரீசனிங் பவரை கொடுத்தாரு. ஸோ நம்ம ஆத்மா, இந்த சரீரத்துக்குள்ளே ஆவியை வச்சாரு, சுவாசம் கொடுத்தாரு, ஆத்மா வச்சாரு. இந்த சரீரம் உலகத்தோட உள்ள தொடர்புகள் இருக்குது. ஆத்மா எப்பொழுதும் தேவனை வாஞ்சிக்கிறதா இருக்குது. ஆத்மா தேவனோட உள்ள தொடர்புக்காக அந்த ஆத்மாவை படைச்சாரு. ஸோ நம்ம மற்ற எல்லா சிருஷ்டிப்பை விட அவர் ஸ்பெஷலாக நம்மளை என்ன செஞ்சுக்காரு, சிருஷ்டித்திருக்கிறாரு. சரியா? நீங்கள் நம்ம இதை பார்த்தீங்கன்னா, நம்ம படைப்பை பார்த்தீங்கன்னா, நம்ம சரீரத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. தெரியும்ல? என்னெல்லாம் இருக்குது? ஒன்று சர்க்குலேட்டரி டிபார்ட்மெண்ட். அது என்ன, ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி பிளட் எல்லாம் சரீரம் முழுசும் போகுதா? ஆமாம், அது ஒரு இது சர்க்குலேட்டரி டிபார்ட்மெண்ட். அடுத்து ரெஸ்பிரேட்டரி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி என்ன செய்யுது? மூச்சு விடுது, போகுதா? ஆமாம், மூச்சு, லங்ஸு, இந்த மற்றபடி அதனுடைய அந்த மூக்கு, இதில் எல்லாம் இது என்னது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ அது மூச்சு, இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு ஒன்று இல்லையா? அடுத்தது 3வது என்னது? டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம சாப்பிட்றோமே இல்லையா, நம்ம உடம்புக்கு எனர்ஜி வேணுமே, சக்தி வேணுமே, அதனால் அங்கே டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அடுத்தது என்னது? சாப்பிட்டதெல்லாம் என்ன செய்யணுமே, செரிச்சிட்டு வேஸ்டெல்லாம் நிறையா இருக்குது, அந்த வேஸ்டெல்லாம் வெளியே தள்ளணுமே, அதுக்கு என்னது? ஒரு எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் இருக்குது, வெளியே தள்ளுறதுக்கு ஒரு சிஸ்டம் இல்லையா? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுமே, இதுக்கு நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. பிரெயின்லேருந்து நர்வ்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுது. இல்லை நீங்கள் சயின்ஸில் படிச்சிருக்கீங்க. இந்த 5 டிபார்ட்மெண்ட் உள்ளே இருக்குது. ஒருத்தரும் ஒரு நாளும் ஸ்ட்ரைக் பண்ணதே இல்லை.
ட்ரை பண்ணாங்களா? பண்ணால் என்ன ஆகும்? அவுட்டு தான் ஆள் இல்லையா? ஆமாம், ஒன்றும் ஸ்ட்ரைக் பண்ணதே இல்லை. அங்கே லேபர் ப்ராப்ளம் வந்ததே இல்லை. லேபர் ப்ராப்ளம் வந்துச்சா? இல்லை இல்லையா? அங்கே யாராவது தூங்கிட்டாங்களா? இல்லை இல்லையா? எவ்வளோ அலர்ட்டாக வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ வேலை பார்க்குறாங்களாம் பாருங்கள். காட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. காட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு 40 மில்லியன் டைம்ஸ் பீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்போ சுவாசம் நம்ம புறத்தில் நம்மளை உண்டாக்குனாரோ அன்னையில் இருந்து நம்ம ஜீவன் போகும் வரைக்கும் இந்த காட்டு என்ன செஞ்சுட்டே இருக்குது? பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லையா? நம்ம உடம்புல 1,00,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெசல் இருக்கான். என்ன வெசல்? பிளட் வெசல், அதாவது இரத்த குழாய் இருக்குது. அந்த இரத்த குழாய்க்கு இந்த ஹார்ட்லேருந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? ரத்தத்தை பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இங்கேருந்து நிறைய இரத்த குழாய்கள் இருக்குது இல்லையா? அதனால் 1 கிலோமீட்டருக்கு என்ன இருக்கான்? இது இரத்த குழாய் இருக்குதான். அடுத்தது பாருங்களேன், ரெட் பிளட் செல்ஸு, ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம், அதில் ரெட் பிளட் செல்ஸ் வந்து என்ன செய்யுமா? டேமேஜ் ஆகிட்டே இருக்குமா. அதை வந்து ஒரு நாளைக்கே 172 பில்லியன் ரெட் செல்ஸை இந்த சரீரம் என்ன செஞ்சுட்டே இருக்குது? உண்டாக்கிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ வண்டர்ஃபுல் கிரியேஷன். ஏசப்பா கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் நம்மளை எவ்வளோ அருமையாக சிருஷ்டிச்சிருக்காரு பார்த்துருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். இந்த கண் இருக்கிற இடத்துல காது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் முகத்தை பார்க்க? ஜஸ்ட் இமேஜின் இல்லையா? எவ்வளோ அருமையாக கர்த்தர் சிருஷ்டிச்சிருக்கிறார், எவ்வளோ அழகாக சிருஷ்டிச்சிருக்கிறார் இல்லையா? திரும்ப என்னைக்காவது நினச்சி பார்த்தோமா? இல்லை இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்ம இதை வச்சுட்டே, இந்த சரத்தை வச்சுட்டே என்ன செஞ்சிட்ருக்குறோம்? குறை சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அது சரியில்லை, இது சரியில்லை, என்ன நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கும் குறை சொல்கிறவங்களா இருக்கிறோம். ஆனால் ஏசப்பா வண்டர்ஃபுல்லாக இந்த சரத்தை பறைச்சிருக்காங்களே, இதுக்காக நம்ம தேங்க் பண்ணியிருக்கோமா? ஏசப்பா எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தாரு. பல்லு விளக்கும் போது இந்த பல்லுக்கு நன்றி சொல்லு. நல்ல வேளை ஆண்டவரே, இந்த பல்லெல்லாம் தொந்தரவு இல்லாமல் இருக்க உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உண்டா இல்லையா? பல்லு வலி வந்தால் எப்படி? பல்லை பிடுங்கி போட்டால் எப்படி இல்லையா? இந்த வயசுலேயும் பல்லு இல்லாமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அதனால் பல்லு விளக்கும் போது பல்லுக்காக நன்றி சொல்லுங்கள் சரியா? அதே மாதிரி தலை சீவுறதுக்கு கண்ணாடி முன்னால் நிற்கும் போது நம்மளை இவ்வளத்தையும் படைத்து கர்த்தர் அவ்வளோ இதற்கு முன்னாலேயே நமக்கு சகல காரியம் படைத்து அது மேலே நமக்கு என்னவும் கொடுத்துட்டாரு? ஆளுகையும் கொடுத்துட்டாரு. நீங்கள் அந்த பாஸ்டர் எல் ஜோசப் வந்து அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் கண்ணாடி முன்னால் நிற்கும்போது நீங்கள் உங்களை பாருங்கள், பார்த்து என்ன சொல்லுங்கள்? நான் நீதிமான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆளுகை செய்ய பிறந்தவன் என்று சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு இன்னொன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய சிருஷ்டிப்பில் என்னை சிருஷ்டித்திற்காக நீங்கள் மகிழ்ந்து என்னை சிருஷ்டித்தீங்களப்பா, இந்த நீங்கள் சிருஷ்டித்த என்னுடைய சரீரத்துக்காக இல்லை எனக்காக உமக்கு ஸ்தோத்திரம், சிருஷ்டிப்புக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் என் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது அதை யோசித்து பாருங்கள், எவ்வளோ அழகாக என் கண்ணை வச்சுருக்கிறாரு, எவ்வளோ அழகாக என் மூக்கை வச்சுருக்கிறாரு, எசப்பா எவ்வளோ பார்த்து என்னை சிருஷ்டிச்சிருக்கிறாரு. மற்றவங்க சொல்லட்டும், அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது. மற்றவங்க சொல்லுவாங்க, நீ குட்டைம்பாங்க, நீ கருப்புமாங்க, உன் மூக்கு சப்பம்பாங்க, கண்ணு இது பள்ளத்தில் கிடக்குமாங்க, எதேதோ சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது சரியா? என்ன படைச்சது யாரு? தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அவருடைய சிருஷ்டிப்பு நான், அவருடைய கைகளின் கிரியை நான். அதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறாரு. அதில் வேற கைகளின் கிரியை மேலே என்ன செய்கிறாரு? மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்போ என்னை குறித்து அவர் என்ன செய்கிறாரு? மகிழ்ச்சி அடைகிறாரு. ஸோ அப்போ நான் என்ன செய்யணும்? நான் மகிழ்ச்சி அடையணும். நான் அந்த குறையெல்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது, அது கஷ்டம் இது கஷ்டம்னு நினச்சிருக்காம நான் என்ன செய்யணும்? பூரணமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணுமா வேண்டாமா? அடுத்தது கர்த்தர் கொடுத்த சரீரம், இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? பேணி காக்க வேண்டும். இவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காருல்ல. அப்போது சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டா கேடு, சரத்து கேடு தானே? அவர் அழகாக சிருஷ்டித்து கொடுத்துருக்கிறாரு. சாப்பிடக்கூடாததை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அது மாதிரி ஏற்ற நேரத்தில் என்ன செய்யணும்? தூங்கணும், நல்ல ஓய்வு கொடுக்கணும். ஏற்ற எக்ஸசைஸ், நல்ல என்ன செய்யணும்? உடற்பயிற்சி செய்யணும். இப்படி என்ன செய்யணும்? உடம்பை காத்துக்கொள்ளணும் சரியா? ஆமாம், உடம்பை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது, அசட்டியாக இருக்கக்கூடாது. இது யார் சிருஷ்டித்தது? கர்த்தாது என்னுடைய கர்த்தர், ரெண்டே சிருஷ்டி கர்த்தர் என்ன படைச்சிருக்கிறார். ஆனால் என்ன செய்யக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது. அடுத்தது இந்த சரீரத்தை எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? இதுக்குள்ளே என்ன இருக்குது? கர்த்தர் ஒரு ஆத்மாவை வச்சிருக்கிறாரு இல்லையா? அந்த ஆத்மாவுக்காக இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். அடுத்தது சரீரத்தை என்ன செய்யணும்?
தேவனுக்கு பிரியமா அவர் சிருஷ்டித்த சரீரம். இது இந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. பாவ சோதனைகளுக்குள்ளாக சரீரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்கக்கூடாது. சரீரத்தை என்ன செய்யணும், பரிசுத்தமாக காத்து கொள்ளணும். இசவே கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு, சிருஷ்டித்திருக்கிறாரு. அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம சிருஷ்டிக்கும் போது அவருக்காக என்ன செஞ்சுக்கிறோம், அவர் மகிழ்கிறார். நான் சிருஷ்டிக்கும் போது நம்ம சொல்கிறாரு பார்த்தீங்களா, நான் சிருஷ்டிக்கும் போது என் ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன். எவ்வளோ அழகாக சொல்கிறேன், ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறார். அவர் மகிழ்ந்து சிருஷ்டிக்கிறார். ஒரு பிள்ளைய உலகத்தில் பிறந்த உடனே அந்த தாய்க்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? பிள்ளையை பார்த்து என்ன செய்வாங்க, மகிழுவாங்களா? ஆமாம், குழந்தையை பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க. அதை மாதிரி ஏசப்பா நம்மளை பார்த்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரு, மகிழ்ச்சி அடைகிறார். அதனால் நம்ம அவரை பார்த்து என்ன செய்யணும், அவருக்கு மகிழ்ச்சியாக நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாருமே அதை யோசித்து, கர்த்தர் இவ்வளோ அற்புதமாக என்னை படைச்சிருக்கிறாரே என்பதற்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி ஏசப்பாக்கு நன்றி சொல்லலாமா? ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லா உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நீங்கள் ஜெபம் சொல்லுங்கள். ஏசப்பா, இவ்வளவா என்னை நீங்கள் நினைத்து மகிழ்ச்சியோடு நீர் என்னை சிருஷ்டித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இவ்வளவு அருமையாக ஆண்டவரே என் சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களையும் நீங்கள் படிச்சிருக்கீங்களே ஏசப்பா. அந்த ஒவ்வொரு அவயவங்களையும் நல்லா செயல்பட வச்சிருக்கீங்களே ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. நன்றி சொல்ல உள்ளத்தில் ஆழத்துக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்தது அவர் எதில் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நம்மிடத்தில் அன்பு செலுத்துவதில் அவர் என்ன செஞ்சுருக்கிறாராம், அன்பு செலுத்துறாரு. அன்புல அவர் மகிழ்ச்சியாக, நம்மிடத்தில் அன்பு செலுத்துறதுல அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. தேவாதி தேவன் எல்லாத்தையும் படைச்சவர் இல்லையா? மலையை படைச்சவர், கடலை படைச்சவர், எல்லாத்தையும் படைச்சவர். அவர் என்னவா இருக்காராம், நம்மிடத்தில் அன்பு கூறுறாரு. அன்பு கூறுறதுல அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். எடுத்துக்கிட்டுங்க செப்பனியா 3:17. செப்பனியா 3:17. ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார். எப்படி பாருங்களா, அந்த தேவாதி தேவன், இந்த வசனம் அப்படியே இருக்கட்டுமா? இந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அவர் என்ன செய்யறாராம், என் பேர்ல மகிழ்ந்து களி கூறுறாராம். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பேரை சொல்லி பாருங்க, ஒவ்வொருத்தரும் என்ன நினைச்சு பாருங்க. என்னுடைய கர்த்தர் எத்தனையும் படைச்ச அவரு என் மேல எப்படி இருக்கிறாரு, மகிழ்ந்து களி கூறுறாரு. அது எவ்வளவு ஒரு பாக்கியமான நிலைமை இல்லையா? எவ்வளோ ஆச்சரியமான நிலைமை. அதில் என்ன செய்கிறாராம், அன்பு நிமித்தம், அவர் அன்பு நிமித்தம் நம்மகிட்ட என்ன செய்கிறாரு, மகிழ்ந்து களி கூறுறாரு. நம்ம அவர்கிட்ட அன்பாக இருக்கோமா? நம்ம அன்பு எப்படிப்பட்டது? நம்ம ஏசப்பட்ட அன்பாக இருக்கோம்? அவர் சொல்கிறபடிலாம் செய்கிறோமா? அவரோட நான் காலையில் கூட நீங்கள் பேசுனீங்களா? காலையில் பேசுனா இந்த ஜெபம் பண்ணுறது இல்லையா? அவர் சத்தத்தை கேட்டோமா? பைபிள் படித்தோமா? இல்லை, அதுக்கெல்லாம் ரொம்ப டைமே இல்லைல்ல. இன்னைக்கு சர்ச்சுக்கு புறப்பட்டு வர்றதுக்கே எனக்கு டைம் இல்லை. இதெல்லாம் எப்படி செய்கிறது? அப்போ நம்ம எப்படி நேசிக்கிறோம் இல்லையா? ஆனால் அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தான் இல்லையா? அவர் நமக்காக என்ன செஞ்சார், தன் ஜீவன். அவர் நம்மளை படைச்சிட்டு சிருஷ்டித்துட்டு சும்மா விட்டுறல, நம்மளை நோக்கமாக இருக்கிறாரு. நம்ம சுவாபத்தின்படி நம்ம என்ன செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சவங்க. பாவத்திலேயே நம்ம தாய் கற்பந்தரித்தாள் என்று சொல்லப்பட்டபடி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இப்போ நம்முடைய பாவ ஸ்பாவம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த பாவ ஸ்பாவத்திலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கணுங்கிறதுக்காக பாவத்துக்கு என்ன உண்டு, தண்டனை உண்டு இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு விடுதலை வரணும், இந்த பாவத்திலிருந்தே ஒரு விடுதலை வேணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார், சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. நம்ம அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் ஜீவனையே கொடுத்தாரு. நீ உன் ஃப்ரெண்டை நேசிப்பால இல்லையா? எந்த ஃப்ரெண்டை நேசிப்பீங்க? ரொம்ப கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கிற ஃப்ரெண்டுனா ரொம்ப பிடிக்கும் இல்லை? ரொம்ப அன்புப்பா அவளுக்கு. அதனால தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் என் பர்த்டேலுக்கெல்லாம் என்ன செய்வா, கிஃப்ட் கொடுப்பா. இந்த கிஃப்ட் கொடுத்தா இவ்வளோ விலையேறுறது, இவ்வளோ ப்ரெஷியஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு. எந்த ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுக்காங்களோ, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யார் உங்களுக்கு ரொம்ப கிஃப்ட் கொடுக்காங்களோ அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? அவங்ககிட்ட நம்ம நினச்சிக்கிறோன்னா அவங்க தான் நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஸோ நம்மளும் என்ன செய்வோம், இன் ரிட்டர்ன் அவங்ககிட்ட தான் நம்ம என்ன செய்வோம், அன்பாக இருப்போம். உண்டா இல்லையா நம்ம வாழ்க்கையில் இல்லையா? இப்போது ஜீசஸ் என்ன செஞ்சுருக்காரு, நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறார். யாராவது உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவங்க இருக்காங்களா? இல்லை. யாராவது உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவங்க இருக்காங்களா? இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். யாரு? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அதுல தான் அன்பு என்னதுன்னே நமக்கு விளங்குது.
பார்த்தீங்களா? 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16 வாசித்து பாருங்க. அன்பு இன்னதென்று அறிந்து கொள்வதற்கே யாரைத்தான் நம்ம பார்க்குறோம்? இயேசுவை தான் பார்க்குறோம். அவர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. தன்னுடைய ஜீவனையே கொடுக்கறதுக்கு நாம யாரு? நம்ம பாவிகள். நம்ம தகுதியா? அவர் நமக்காக கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கறதுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா? இல்லை. நம்ம பாவிகளாக இருக்கையிலேயே அவர் நமக்காக மரித்தார்னு வேதம் சொல்லுது. நம்ம தப்பு செஞ்சிருக்கும் போதே, நம்ம பாவிகளாக இருக்கையிலே இயேசு பிடித்தார். ரோமர் 5:8 பாருங்க. அவருடைய அன்பு எப்படி, நம்மேல் வைத்த அன்பு எப்படி, நம்ம பாவிகளாக இருக்கையிலே நம் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம்ம நல்லவங்களாக இருக்கும்போது இல்லை, நம்ம பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். சரியா? அப்படி அவர் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்ததுனால தான் அவருடைய அன்பை நம்ம அறிகிறோம். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு பார்த்தீங்களா? அவர் பாவிகளை நேசிக்கிற ஒரு அன்பு இல்லையா? அடுத்தது அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? துரோகிகளை நேசிக்கிற அன்பு. இயேசு கிறிஸ்துவ அவரோட 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா? 3.5 வருஷம் கூடவே இருந்தாங்க. கூடவே சாப்பிட்டாங்க, உண்டாங்க, உரண்டாங்க, தூங்கினாங்க, அவரோடய சுற்றிட்டு அலைஞ்சாங்க. அவர் செஞ்ச அற்புதங்களெல்லாம் பார்த்தாங்க, அவர் செய்த அதிசயங்களெல்லாம் கண்டாங்க. கண்ணால் கண்டு அவரை முற்றிலும் அவருடைய வல்லமையை உணர்ந்திருந்தாங்க, அவருடைய அன்பை உணர்ந்திருந்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன செஞ்சுட்டான்? இந்த யூதாஸ் காரியோத்து 12 ஒருத்தர் தான் கூடவே 3.5 வருஷம் இருந்த ஆள் தான் என்ன செஞ்சார்? இயேசு சுவாமியை காட்டி கொடுத்துட்டாரு. அவர் எப்படிப்பட்டவர்? துரோகி இல்லையா? கூடவே இருந்து காட்டி கொடுத்துட்டாரு. அந்த துரோகியை பார்த்து துரோகியேன்னு சொன்னாரா? இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் அந்த யூதாஸ் காரியோத்து எல்லாத்தையும் இது படை சூழ எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றான் ஜீசஸை பிடிக்கிறதுக்கு. அப்போது முத்தம் கொடுக்குறான். அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? சிநேகிதனே, ஐயோ நீயா வந்த துரோகியே, இத்தனை நாள் இருந்தே ஏன் கூட. நம்மன்னு அப்படி தானே சொல்லியிருப்போம். நினைக்கவே இல்லைப்பா இவன் இப்படி செய்வான்னு இல்லையா? கூடவே இருந்து குழி பறிச்சிட்டானே, அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த ஜீசஸ் என்ன சொன்னாங்க? சிநேகிதனே. எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா? நம்மளும் யூதாஸை விட நம்ம நல்லவங்க கிடையாது. நல்லவங்களா? இல்லை. நம்மளை எத்தனை தடவை காட்டி கொடுக்கும் வர இல்லையா? ஆமாம். நம்ம கிறிஸ்தவங்கன்னு நம்ம ஸ்கூல்லையோ இல்லை நம்முடைய படிக்கிற இடத்துலையோ இல்லைன்னா நம்ம பணிபுரிய இடத்துலையோ தைரியமாக காட்டிக்கொள்ளாமல் நம்ம எத்தனை நாள் இருந்திருக்கோம். தைரியமாக நமக்கு பயம். நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டா நிறைய பேர் கிறிஸ்தவங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்காதுங்கிறதுக்காக கிறிஸ்தவ பேர் வைக்க மாட்டாங்க, வேற பேரை கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்களும் உண்டு. சரியா? அதே மாதிரி வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கிறிஸ்டின்னு போடுறவங்களும் உண்டு. சரியா? இதே மாதிரி நம்ம சில சூழ்நிலைகளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? நல்லா சினிமா கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது மற்றவங்களை பற்றி பரியாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டீச்சரை பற்றி பரியாசம் பண்ணுவாங்க, அவங்க ப்ராஜெக்டில் உள்ள இன்னொருத்தரை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அதில் நம்ம இருப்போம். நம்மளும் என்ன செஞ்சிடும்? ஏசப்பாவை மறந்து நாமளும் ஒரு கிறிஸ்தவங்கிறத மறந்து அந்த இடத்துல நம்மளும் என்ன செய்கிறோம்? கமெண்ட் கொடுத்துருக்கோமா? யோசித்து பாருங்கள். நம்ம சூழ்நிலையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, அச்சோ நீங்கள் என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நாங்கள் அவங்களோட இருந்து அவங்க பேசுகிற அந்த சினிமா கதையிலலாம் நாங்கள் கலந்து கொள்ளாட்டா எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசுவாங்க, கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசுவாங்க. பட் நாங்கள் அங்கே இல்லைன்னா, நாங்கள் போயிட்டோன்னா எங்களை என்ன செய்வாங்க? ஏய் துறவி, சன்னியாசின்னு சொல்லுவாங்க, எங்களை ஒதுக்கிடுவாங்க, கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்மளும் அங்கே உட்காந்துருக்குறோம். அப்போ நம்ம யாரை மறுதளிக்கிறோம்? யாரை காட்டி கொடுக்குறோம்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறோம். நம்ம அவரோட தான் இருக்கிறோம். இந்த இங்கெல்லாம் வர்றோம், சர்ச்சுக்கு வர்றோம், நல்ல பக்தியாக இருக்கிறோம். ஆனால் வெளியே போகும்போது வெளி உலகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏசப்பா பிள்ளையா நம்மளை காட்டிக்கிறோமா? இல்லைன்னா அடுத்த வீட்டில் உள்ளவங்க சண்டை போடுறாங்க, ஒரு பிரச்சனை போடுறாங்க, நம்மளும் அவங்களுக்கு மேலே சண்டை போடுறோமா? சண்டை போட்டோன்னா என்ன அர்த்தம்? இயேசுவை காட்டி கொடுக்குறோம் இல்லையா? மறுதளிக்கிறோம். அதே மாதிரி பேதுரு மறுதளித்த அவனையும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? நேசித்தார் இல்லையா? 3.5 வருஷம் கூட தான் இருந்தான். ஆனால் அவன் என்ன சொன்னான்? கடைசியில் சிலுவைக்கு பயந்து போய்
இதுக்காக தண்டனைக்கு பயந்து போய், யூதர்களுக்கு பயந்து போய், ஐயோ நான் அறியவே அவரை எனக்கு தெரியவே தெரியாத என்று சபிக்கவும் சத்தியம் பண்ண ஆரம்பித்தான். எனக்கு தெரியவே தெரியாதுன்னுட்டான். இதை மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் யோசித்து பாருங்கள். நம்முடைய படிக்கிற இடத்துலையோ பணிபுரிகிற இடத்துலையோ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தை நாம் காண்பிப்பதற்கு நம்ம நிறைய நம்ம மறுதளிக்கிறோம். நம்ம விரும்புறது இல்லை. நிறைய இடங்கள் நம்ம விரும்புறது இல்லை. அதனால் நம்ம ஒளிஞ்சுக்கிறோம் இல்லையா? இல்லைன்னா அவங்களோட உட்காந்து ஆமான்னு அவங்களோட சேர்ந்தே நம்ம கதை பேசிட்டு, அவங்களோட சேர்ந்தே நம்ம அவங்கள மாதிரி ஒருத்தராக நம்ம இருந்துட்டு வந்துடுறோம். இல்லைன்னா நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கோபப்படுறவங்களா, சண்டைப்படுறவங்களா, அடுத்தவங்கள மாதிரியே அந்த சீரியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறவங்களா, சினிமாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறவங்களா, அப்படி நம்ம காணப்படுறோம். அப்படி காணப்பட்டோன்னா நம்ம யாரை மறுதளிக்கிறோம்? ஏசப்பாவை மறுதளிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். சில சமயம் பாஸை பற்றி எல்லாரும் குறை பேசுவாங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்து உட்காந்து குறை பேசிகிட்டு இருப்போம். இருக்கலாம், குறை இருக்கலாம். பட்டு வேதம் சொல்லுது, நீ என்ன செய்யாத, குறை சொல்லாத. உனக்கு அநீதி நடக்குதா, அதான் என்ன செய்யுது, நான் பார்த்துக்கிடுவேன், அதை ஏன்ட்ட கொடுத்துரு இல்லையா? அவர் இப்படி பண்ணிட்டார், அநியாயம் பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு குரூப்பில் பேசுகிறோம். அது கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தலை. அதில் நம்ம கிறிஸ்துவை நம்ம மறுதளிக்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ மறுதளிச்சிட்டோம். ஆனால் அதுக்காக நமக்கு தண்டனை கொடுத்துட்டாரா? ஏசப்பா இன்னமும் நம்மளை நேசிக்கிறார், நேசித்து கொண்டே இருக்கிறார். அது அவர் துரோகியையும் நேசிக்கிற அன்பு, அவருடைய அன்பு. மறுதளித்தவர்களையும் என்ன செய்கிறது? நேசிக்கிற அன்பு இல்லையா? அவருடைய அன்பு விலையேறப்பெற்ற அன்பு. நானும் இன்னைக்கு காலையிலே பாஸ்டர் அந்த கதையை சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே இதை சொல்லணும் உங்களுக்கு நான் நினச்சிட்டு வந்திருந்தேன். ஒரு தாய் தகப்பன் இல்லாத 2 பையங்க, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் அண்ணன் ரொம்ப நல்ல ஒழுக்கம் உள்ள பையன், நல்ல கர்த்தருக்கு பயந்தவர், அவர் நல்ல பையனாக இருந்தார். தம்பி என்ன செஞ்சார்? தான் இஷ்டம் போல் ஊதாரியாக நம்ம இதில் பார்க்குற மாதிரி, வேதத்தில் பார்க்கல, ஒரு கெட்ட குமாரன், அதை மாதிரி இவர் போய்கிட்டே இருந்தார். அவர் தீய நண்பர்கள்லாம் சேர்ந்தாங்க. அண்ணன் எத்தனையோ தடவை ஆலோசனை கொடுத்து பார்த்தாரு. ஆனால் ஆலோசனை அவர் என்ன செய்யலை? கேட்கலை. நண்பருடைய ஆலோசனையை கேட்டு நல்ல ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது, கொள்ளை அடிக்கிறது, கொலை செய்கிறதில்ல, அவங்க கொள்ளை அடிக்கிறதுல இருந்தாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாங்க? இவங்க போகும்போது ஒரு மனுஷனை இவர்கள்லாம் சேர்ந்து கொலை செஞ்சிட்டாங்க. கொலை செஞ்சுட்டா இவனும் அந்த தம்பியும் சேர்ந்து கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சனால அவன் ஆட்டை முழுசும் என்னவாயிடுச்சுது? ரத்தமாக போச்சுது. ஆனால் இதை கேள்விப்பட்டு போலீஸ் துரத்திட்டு வருது. ஓடி வர்றான். ஓடி தன் வீட்டு வாசலை தட்டுறான். அண்ணன் திறக்கிறாரு. திறந்துட்டு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்டோன்னே சொல்கிறான், நான் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டேன்னு ஒரு போலீஸ் என்னை தேடி வருது அப்படின்னு சொன்னதும் நம்ம அண்ணனுக்கு உடனே வேறு எதுவுமே யோசிக்கலை. சரி உன் ஷர்ட்டை கலத்து, நீ ஏன் ஷர்ட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் ஷர்ட்டை கலத்தி அவன் ட்ரெஸ்ஸை கலத்திட்டு இவன் ட்ரெஸ்ஸை இந்த தம்பி ட்ரெஸ்ஸை, அதை கரையோடு இருந்த ட்ரெஸ்ஸை அண்ணன் வாங்கி போட்டுட்டு தம்பியை நீ பின்கேட்டோடய வெளியே போயிருன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டாங்க. அந்த நேரத்தில் போலீஸ் கரெக்டாக வரவும் சரியாக இருந்துச்சுது. தட்டினாங்க, பார்த்தாங்க, கரையோடு இருக்கிறான், ப்ரூஃப் கிடச்சிருச்சு, இவன் தான் கொன்னவன்னு. அதனால் இவன் என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ஸோ மரண தண்டனை நீ கேள்விப்பட்டான் தம்பி. அதனால் மரண தண்டனை அந்த காலத்துலாம் தூக்கு தண்டனை இதுங்களுக்கு. அது அப்போது மற்றவங்களை முன்னால் வச்சு தூக்கு போடுறாங்க. ஸோ அப்படி தூக்கம் போகும்போது மரண தண்டனை அவனு அந்த இதில் நிற்கும்போது இவன் ஓடி வர்றான். ஓடி ஐயோ ஸ்டாப்பு, நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் கொலை செஞ்சேன், எங்கள் அண்ணன் பண்ணலை அப்படின்னு அவன் ரொம்ப கத்துறான். கத்தி ஸ்டாப் பண்ணுங்கன்னு கேட்குறான். கேட்டால் அங்கே நீதிபதி, இல்லை நாங்கள் ஏற்கனவே அவனுக்கு என்ன தீர்ப்பு வழங்கியாச்சு, இனிமேல் வழங்க முடியாது. அப்போ அண்ணன் சொல்கிறாரு, அண்ணன் மறிக்க போகிறாரு, திருக்க தொங்க போட போகிறாங்க. சொல்கிறாரு, சரி நான் உனக்காக நான் மறுத்துடுறேன், நீ இனிமேல் என்ன செய்த பாவம் செய்த, இனிமேல் உன்னுடைய ஆடையை நீ கரைப்படுத்தாத. இப்போ நம்ம அன்றைக்கி வெளிப்படுத்துறதில் நம்ம வாசித்தோம், ஆடையை கரைப்படுத்தாமல் இருக்கிறவங்களுக்கு தான் வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். வெளிப்படுத்தல நீங்கள் படிச்சிங்க இல்லையா? ஒரு கேள்வி வந்துச்சு அதில், பார்த்தீங்களா? யாருக்கு வெண்வசம் தரைப்படும்? தன்னுடைய ஆடையை கரைப்படுத்தாதவர்கள். அப்போ ஆடையை பாவத்தினால கரைப்படுத்தாதவங்க. இப்போ பாருங்கள், இந்த அண்ணன் தம்பிக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தான். அது அவனுக்கு என்னவா இருந்துச்சு? ஒரு மனமாற்றமாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன்
ஒரு அண்ணன் தம்பிக்காக கொடுக்கும்போது தம்பி மனம் மாறினா, தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கும்போது அந்த அன்பு எப்படிப்பட்டது பாருங்க. அது விலையேறப்பட்ட அன்பு. எதுக்காக நம்ம ஜீவனை கொடுத்தாரு? நம்ம இந்த பாவத்தில் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படணும், நரக ஆக்கினையில இருந்து இந்த சாத்தானுடைய பிடியில நம்ம விடுவிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு, தன்னுடைய ரத்தத்தையே சிந்தினாரு இல்லையா? ஸோ அந்த அன்பு நமக்குள்ள, அந்த அன்பை நம்ம எண்ணி அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அவரை நம்ம ஒரு பொழுதும் என்ன செய்யக்கூடாது? அந்த அன்புனால நம்ம என்ன செய்யணும்? அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? அவர் நமக்காக ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், ஏன் ரத்தம் சிந்தினார்? நாம் பாவத்திலேருந்து விடுதலை பெறணுங்கிறதுக்காக தான். சரியா? அதனால் இன்னும் பாவத்திலேருந்து விடுதலை பெறாமல், ஏசப்பாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த கல்வாரி அன்பை பார்க்காம, கல்வாரி அன்புகிட்ட வராமல் யாராவது இருப்பீங்களே, ஆனால் உங்களை இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் பாவி, நான் செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் யோசித்து என்னுடைய பாவத்தை நம்முடைய சமத்தில் அறிக்கைடுறப்பா, என்னை மன்னிங்க, உடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க, நான் உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய உள்ளத்தில். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அந்த பாவ காரியங்களை நம்ம விடுவிக்கப்பட்டு நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். சரியா? பாவத்திலேருந்து ஒரு விடுதலை, அப்படி தான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை. அப்போ தான் நம்ம கர்த்தரோடு வாழ முடியும், அவருடைய அன்பை நம்ம ருசிக்க முடியும். அவர் நம்மளை எப்படி மகிழ்ச்சியாக நம்மளை சிருஷ்டித்தார், எப்படி மகிழ்ச்சியாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. அவர் ஜீவனையே மகிழ்ச்சியாக கொடுக்குறாரு. நீங்கள் எதில் எபிரேயர் 12:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனக்கு முன்பால் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் எப்படி சிலுவையை சகித்தாராம்? சந்தோஷமாய் சிலுவையின் பாடை ஏற்றுக்கொண்டார். ஏன் சந்தோஷமாய் சிலுவையின் பாடை ஏற்றுக்கொண்டார்? ஏன் பிள்ளைங்களை நான் பாவத்திலேருந்து விடுவிக்கிறேன், என் பிள்ளைங்களை நான் உருவாக்கின, நான் சிருஷ்டித்த என் கைகளின் கிரியைகளாகிய இந்த பிள்ளைகளை நான் என்ன செய்கிறேன்? பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன். என்னுடைய ரத்தம் தான் அவர்களுக்காக சிந்தப்படுகிறது. நான் அவங்களுடைய பாவத்தெல்லாம் நான் சிலுவையில் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய சாபத்தை நான் சிலுவையில் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க கஷ்டப்படக்கூடாது. இவங்க பாவத்தின் தண்டனையாக இந்த சாத்தான் கூட சேர்ந்து நரகத்துக்குள்ளே போகக்கூடாது. அவங்கள இந்த பாவத்து தண்டனையிலிருந்து, பாவத்தில் இருந்து, இந்த பிசாசின் கட்டுகளில் இருந்து, இந்த சாப கட்டிலிருந்து என் பிள்ளைங்களை விடுதலை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செஞ்சார்? சிலுவையில் மரித்ததுனால அந்த சிலுவை பாடை என்னவா ஏற்றுக்கிட்டாராம்? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், சிலுவை பாடு நமக்காக, நம்ம மேலே கொண்ட அன்புனால. ஒரு கதை நான் வாசித்த ஞாபகம் வருது எனக்கு. ஒரு ஜட்ஜ் இருந்தார். ஜட்ஜுக்கு ஒரு பையன். அந்த பையன் வந்து எவ்வளவோ ரொம்ப துஷ்டத்தனமாக நடந்துட்டு இருந்தான். ஒரு நாள் பெரிய தப்பு செஞ்சவனா, இப்போ அவனுக்கு கோர்ட்டுக்கு அவனை கேஸ் போட்டு அவனை கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கோர்ட்டில் விட்டால் ஜட்ஜு தான் நீ என்ன செய்யணும்? தீர்ப்பு வழங்கணும். பையன் என்ன இருக்கான்? கூண்டில் நிற்கிறான். அப்போது ஜட்ஜி தீர்ப்பு வழங்கணும், ஜட்ஜி நீதியாக செய்யணும் இல்லையா? ஸோ அவர் என்ன செய்கிறாரு? நீதி வழங்குறாரு. இந்த தப்புக்கு அவனுக்கு 100 சவுக்கடி, அதான் சட்டத்தின்படி இருக்குது, 100 சவுக்கடி. ஸோ அந்த 100 சவுக்கடின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா இப்போ அவனை குற்றவாளியாக பார்த்தாரு. இவர் ஜட்ஜாக இருக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணார்? நான் அவனுடைய தகப்பன் இல்லையா, என் பிள்ளை 100 அடி வாங்குறத என்னால் சகிக்க முடியாது. அதனால் அவர் வந்து ஜட்ஜி பீடத்துலேருந்து இறங்கி வந்து குற்றவாளி கூண்டில் நின்னார், ஷர்ட்டை கலத்துனார். இப்போ என்னது என்னுடைய பையனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த 100 அடியையும் அவர் வாங்கி கொண்டார். இதுதான் கிறிஸ்து நமக்காக பண்ணினார். அவர் நமக்காக நீதியானார். பாருங்க, அவர் நம்ம தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டது தான் அந்த சிலுவை மரணம். ஸோ இன்னும் நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருந்தீங்கன்னா கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் நம்முடைய தண்டனைகளை, நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். அடுத்தது நம்ம ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன் தான், இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் என்ன செஞ்சுட்டேன், கொஞ்சம் பின்மாற்றத்தில் போயிட்டேன். எனக்கு என்னத்தில் பைபிள் வாசிக்க பிடிக்கலை, ஜெபிக்க பிடிக்கலை, சிலக்கு அப்படி இருக்கும். இல்லை நேரம் கண்டுபிடிக்க முடியலனாலே என்ன அர்த்தம்? ஏசப்பாவோட உள்ள உறவை நமக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம் இல்லையா? அதனால் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது, வேதம் வாசிக்க முடியாமல் இருக்குதுன்னா நம்ம பின்மாற்றத்தில் இருக்கோன்னு அர்த்தம். அப்படி யாரெல்லாம் பின்மாற்றத்தில் இருக்கீங்களோ இன்றைக்கி ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க, அன்றைக்கு பின்மாற்றத்தில் இருந்தான் பேதுரு, அவன் என்ன செஞ்சிட்டான்?
ஏசப்பா அவர் இறந்ததுக்கு அப்புறம், சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறம் பேதுரு யோசித்தான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவர் உலகத்தில் இருக்கும்போதே சொன்னார், நான் வந்து உயிர் தெழுவேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொன்னார். ஆனால் அதெல்லாம் அவங்க நம்பலை, அவங்க அதை மனசையே வச்சிருக்கலை. அதனால் அவன் இது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம என்ன செய்கிறது, நம்ம வயிற்று பாட்டுக்கு வயிற்று பிழைப்புக்கு ஏதாவது செஞ்சு ஆகணுமே, அதனால் நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாரு, மீன் பிடிக்க போனார். மீன் பிடிக்க போய் அவர் கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போயிட்டாரு. ஆனால் இந்த ஏசப்பாவுடைய அன்பை பாருங்க, அவர் மறுதலித்த பேதுரு தான் இல்லையா. அவர் பின்னமாற்றத்தில் தேவனை விட்டுட்டு அவர் நம்பாமல் அவர் போயிட்டார், மீன் பிடிக்க போயிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், கரையில் கறி நெருப்பை போட்டு அதில் அப்பமும் மீனை பொரித்து வச்சுருக்கிறாரு. யாருக்கு மீனை பொரித்து வச்சுருக்கிறாரு, இந்த பேதுருவுக்கு. அவன் பின்மாற்றமாகி எங்கே போயிட்டான், கடலுக்கு போயிட்டான். கடவுளும் வேணும், ஏசெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏசு காரியெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டான். எப்படியா இப்படி தான் நீங்கள் வீட்டில் கூட பாருங்கள், உங்கள் அம்மா வந்துட்டு நீங்கள் ரொம்ப கோவிச்சிட்டு போயிருப்பீங்க, அப்படி தானே. சில சமயம் உங்கள் அம்மா ஏசியிருப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது என்ன, அம்மா ஏசியிருப்பாங்க, ஏசவே முடியாது, இப்போல்லாம் சொல்ல முடியாது. சரி, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஏசிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, ஏசிட்டாங்க, அப்போ நீங்கள் கோவிச்சிட்டு போயிடுவீங்க, இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு சாப்பாடு இந்த அம்மாட்ட எதுக்கு சாப்பாடாங்க சாப்பிடலாம் மாட்டேன்னு. ஆனால் மத்தியானம் வரும்போது என்ன வச்சுருப்பாங்க அம்மா, நமக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் 65 வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ, வாசம் அப்படியே மூக்கில் அந்த பிள்ளைக்கு பிடிச்சதுன்னு செஞ்சு வச்சுருப்பாங்க. உனக்கு என்ன பிடிச்சதோ, உருளைக்கிழங்கு பொரியல், இல்லைன்னா இது சிக்கன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நீ சாப்பிட மாட்டேன்னு நினச்சிட்டு போன சபதம் இப்போ என்ன செஞ்சிடும், போயிடும், என்ன செஞ்சிடுவேன், சாப்பிட்ருவேன் இல்லையா. அம்மா என்ன செய்கிறாங்க, நீ தப்பு பண்ணதை பற்றி அவங்க நினைக்கல, உனக்கு எது பிரியோன்னு பார்த்து அதை என்ன செஞ்சு வச்சுருக்காங்க. அதான் ஒரு அம்மாவுடைய அன்பு இல்லையா. இந்த அம்மாவுடைய அன்பை விட மேலான அன்பு யாருடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இப்போ பாருங்கள், அவன் மறுதளிச்சுட்டு போயிட்டான், ஆனாலும் அவங்களுக்காக சாப்பாடு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு காத்துட்ருக்கிறாரு. இன்னும் மீன் இருக்கா, கொண்டு வாங்க, நான் பொரிச்சோம் அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோ தூரத்துக்கு இயேசு கிறிஸ்து மறுதளித்த அந்த பேதுருவை அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்துட்டு கடைசியில் என்ன கேட்டார் அவன்கிட்ட, அப்போ தான் பார்த்தான், கர்த்தருடைய அன்பை உணர்ந்தான். எந்த அன்பை உணர்ந்தான், ஏசப்பா எவ்வளவு அன்பானவர், அவர் உயிரோ வந்துட்டார். அவர் அன்னைக்கே சொன்னார் உயிர் தெழுவேன்னு. அந்த மகதலேனா மரியாள் கூட வந்து சொன்னாங்களே அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு, அதை கூட நான் நம்பாமல் இங்கே வந்துட்டேனே கடலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு, இப்போ கர்த்தர் கேட்குறாரு அந்த கடற்கரையிலே, நீ என்னை நேசிக்கிறாயா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தா தான் கேட்குறாரு, நான் உன்னை நேசிச்சேனப்பா, நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேனே, உனக்காக இன்னும் ஜீவனை கொடுத்துட்ருக்கிறேனே இல்லையா. நீ என்ன ரத்தத்தெல்லாம் சிந்தின, நீ என்னை நேசிக்கிறாயா, எப்படி நேசிக்கிறாயா, எல்லாரை காட்டிலும் நீ அதிகமாய் நேசிக்கிறாயா. கேட்குற என்னது, நம்மிடத்துல அதிக அன்பு, எல்லாரை காட்டிலும், நீ எல்லாரையும் நேசிக்கிறிய, எல்லாரை காட்டிலும் நீ என்ன அதிகமாக நேசிக்கிறாயா. அன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து கேட்குறாரு. ஒரு உன்னுடைய ஃப்ரெண்டை நீ அதிகமாக நேசிச்சுட்டு இருக்கலாம், அதனால பைபிள் வாசிக்க முடியாமல் போகலாம், ஃப்ரெண்டுகிட்ட சேட் பண்ணிகிட்டே இருப்பா ஃபோனில், ஆனால் பைபிள் வாசிக்க உனக்கு நேரம் இருக்காது, ஜெபிக்க நேரம் இருக்காது. அப்போ நீ யாரை அதிகமாக நேசிக்கிறா, ஃப்ரெண்டை அதிகமாக நேசிக்கிற, இல்லைன்னா உன் வேலையே செஞ்சிட்ருப்ப பைபிள் வாசிக்காமல் ஜெபிக்காமல். அப்போ யாரை நேசிக்கிறோம், வேலையை அதிகமாக நேசிக்கிறோம். நான் வந்து ப்ரொமோஷன் வாங்கணும், அதனால இதை நான் செஞ்சு ஆகணும், ராவும் பகலும் இதை நான் செய்கிறேன், எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை அப்படின்னு நம்ம போகும்போது நம்ம வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், நம்முடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நம்ம பணத்துக்கு நான் ராத்திரியும் பகலும் சம்பாதிப்பேன் அப்படின்னு சம்பாதிக்கிறதுக்கு தீவிரித்து போகிறோம், பைபிள் படிக்காமல் ஜெபிக்காமல் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம. அப்படி போகும்போது நம்ம எதுக்கு முதலிடம், எதுக்கு முதலிடம் கொடுக்குறோம், நம்ம பிஸ்னஸுக்கு முதலிடம் கொடுக்குறோம். அப்போ ஏசப்பா நம்ம நேசிக்கலை. இப்படி பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் எதற்கு முதலிடம் கொடுக்கீங்க, முக்கியத்துவம் கொடுக்கீங்க. அப்போது இன்றைக்கி நம்ம ஏசப்பா கேட்குறாரு, நான் உன்னை இவ்வளவாய் நேசித்தேனே, இந்த ஜீவனெல்லாம் கொடுத்தேன், உன்னுடைய பாவத்தை சுமந்துட்டேன், சாபத்தை சுமந்துட்டேன், உன் வியாதியை சுமந்துட்டேன், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னில் அன்பு கூறுறாயான்னு கேட்குறாரு. ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது, நான் முழு இருதயத்தோடு என்ன அப்பாவை நேசிக்கிறேனா, எனக்காக ஜீவனை கொடுத்த அவரை நான் நேசிக்கிறேனான்னு யோசித்து பாருங்கள். நான் ஒருவேளை பின்மாற்றத்தில் போயிட்டேன்னா, முன்னால் நான் நேசித்தேன் உண்மைதான், ஆனால் இப்போல்லாம் நான் கொஞ்சம் அவர்கிட்ட ரொம்ப பேசுறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, தேவனுக்கு பிரியமாக நடக்கிறது இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு பிரியமாக நடக்கிறேன், நான் இல்லைன்னா என்னோடய பாஸை பிரியப்படுத்துறதுக்கு இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது காரியங்கள் புகுந்து விட்டதா யோசித்து பாருங்கள்.
அப்படி ஏதாவது இருந்துச்சுதுன்னா, பின்மாற்றத்தில் இருந்தான்னா, இன்றைக்கி ஏசப்பாவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கும் ஏசப்பா உன்ட்ட வந்து நிற்கிறாரு. உனக்காக பேதுருக்கு உணவை ஆயத்தப்படுத்தி காத்திருந்தது போல் உனக்காக உன்னை ஆசீர்வாதங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தி தான் காத்துட்ருக்கிறாரு. நீ என் இடத்துல வருவியா, என்னை நேசிப்பியா, இடத்துல அன்பு கூறுவியான்னு கேட்குறாரு. அன்பு கூறுவோமா? ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை தலையை குனிந்து நீங்களே உங்களை யோசித்து பாருங்கள். ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம் என்கிட்ட என்ன இருக்குது? நான் ஏசப்பாவை முழுவதுமாக நான் நேசிக்கிறேன்னா, இல்லை ஏசப்பாவுக்கு கொடுக்குற இடத்த விட நான் மற்றதுக்கெல்லாம் அதிக இடம் கொடுக்குறேன்னா, முன்னால் நான் இப்போ ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பிரவேசிச்சிட்டுது, அதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த நேரத்தில் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, உங்களுக்கு பிரியம் இல்லாத இந்தந்த காரியங்களெல்லாம் நான் செஞ்சுட்டேன். ஏசப்பா, உங்களுக்கு பிரியம் இல்லாமல் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் போகிறேன். உங்களுக்கு பிரியமில்லாத நபரோடு நான் உறவு வைத்திருக்கிறேன். உங்களுக்கு பிரியமில்லாத உண்மையற்ற காரியங்களை நான் செய்கிறேன். உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எங்கெங்கே தப்பு இருந்துச்சோ ஏசப்பா என்னை மன்னிங்க. உங்கள் அன்புக்காக நான் நீங்கள் என்னை அன்பு கூறுறீங்கப்பா. இந்த அன்பு கூறுறதுல நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க. நான் பாவியாக இருக்கும்போது கூட அப்பா என் மேலே அன்பு கூறுறீங்க. அந்த அன்பு கூறுறதுலேயே நீங்கள் என்னிடத்துல அன்பு கூறுவதற்காக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கப்பா. என்னுடைய ஃப்ரெண்டு அன்பை நான் நம்பி ஏமாந்து போகிறேன். உலகத்தாருடைய அன்பை நான் நம்பி ஏமாந்து போகிறேன். நான் உங்கள் அன்பு நிலையான அன்பாய், எந்த நிலையில் நேசிக்கிற அன்பு, நான் மறுதளித்தாலும், நான் துரோகம் பண்ணினாலும், நான் பாவியாக இருந்தாலும் நீர் என்னை நேசிக்கிறவர் அல்லவா. உம்முடைய அன்பு மகா பெருதப்பா. உம்முடைய அன்புக்கு ஈடானது ஒன்று இல்லை சொப்பா. நான் நேசிப்பேன் ஏசப்பா. என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிங்க. உம்மை விட்டு விலகி போன ஒவ்வொரு காரியங்களையும் நம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை மன்னித்து ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் உம்மை நேசிப்பேன். சரி, ஒப்பு கொடுத்தவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். அடுத்து 3வது காரியமாக அவர் என்ன செய்கிறாரு? மூணாவது காரியமாக எப்படி அவர் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். ஒரு மணவாட்டி, ஒரு மணவாளன் மணவாட்டியின் மீது அன்பு கூறுவன் மகிழ்வது போல அவர் மகிழ்கிறாராம். ஏசாயா 62வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஏசாயா 62:5. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல் உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல் உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். கடைசி வரியை பார்க்குறோம். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். மணவாளன் மணவாட்டி. அப்போது மணவாளன் மணவாட்டி மேலே என்ன செய்கிறாரு? அன்பு கூறுறாரு. எப்படி அன்பு கூறுறாரு? இந்த அன்பு எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாரு? எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாரு? உன்னத பாட்டில் சூலமத்தி சொல்கிறா. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 16 வசனத்தில், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். மணவாளன் மணவாட்டிக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? நீர் என்னுடையவர், நான் உம்முடையவள். நான் வேறு யாருக்கும் சொந்தம் இல்லைப்பா, நான் உங்களுக்கு தான் சொந்தம். இல்லையா? யாருக்கு தான் சொந்தம்? ஒரு மணவாட்டி மணவாளனுக்கு தான் சொந்தம். இல்லையா? அதனால் அந்த அர்ப்பணத்தினால மணவாளன் யார் மேலே யார் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறாரு? மணவாட்டி மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. மணவாளன் மணவாட்டி மேலே மகிழ்ச்சியாக இருக்கு. இது என்னென்னா ஒரு பொசசிவ் அன்பு. பொசசிவ்னா என்ன அர்த்தம்? எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். எல்லாருக்குமே தெரியும், ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மட்டும்தான், மனைவியை தான் என்ன செய்வாங்க? அதிகமாக நேசிப்பாங்க. இல்லையா? ஆமாம். அதுக்கப்புறம் தான் அடுத்த ரிலேஷன்ஸ் எல்லாம். அதே மாதிரி மனைவி கணவரை தான் அதிகமாக நேசிப்பாங்க, கர்த்தருக்கு அடுத்தாப்ப. அதுக்கப்புறம் தான் என்னது? மற்ற ரிலேஷன்ஷிப்பு. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் உமக்கு. அவர் சொல்கிறாள்ல, சூலமத்தி சொல்கிற உன்ன படத்தில், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், நான் அவருக்கு சொந்தம். அது நான் அவருக்கு சொந்தம். முழு அர்ப்பணம். ஒரு மணவாட்டி மணமகனுக்கு என்ன முழு அர்ப்பணம் செய்யும் போது மணவாளன் மணவாட்டி மீது என்ன செய்கிறாரு? மகிழ்ச்சி அடைகிறார். சரியா? மணவாட்டி எப்படி இருப்பா பாருங்க. மணவாட்டிக்கு என்ன செய்வாங்க? மணவாட்டின்னு சொல்லும்போது மணவாட்டிக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்குது. இல்லையா? நம்ம கல்யாணத்துக்கு பெண்ணை கூப்பிட்டு போகிறோம், பெண்ணெல்லாம் சும்மா சாதாரண ட்ரெஸ்ஸில் கூப்பிட்டு போயிடுவாங்களா?
சாதாரண ட்ரெஸ் போடுவோமா? இல்லை. கல்யாண வீட்டுக்கே நிச்சயம் போகும்போது கல்யாண வீட்டுக்கு உரிய ட்ரெஸ் தான் போட்டு போகணும். கல்யாண வீட்டுக்கு உரிய ஆடை போடாத ஒரு மனுஷனை என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கல்யாண விருந்துக்கே இல்லாமல் என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்கன்னு நம்ம வேதத்தில் ஒரு ஸ்டோரியை பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இப்போது மணவாட்டின்னா என்ன செய்ய முடியாது, சாதாரணமாக நீங்கள் கல்யாணம் பெண்ணெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பெண் எப்படி இருப்பாங்க? நல்லா அலங்கரிக்கப்பட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமாம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். 61:10 ஏசாயா 61:10 பாருங்கள். என் தேவனுக்குள் என் ஆத்மா களிப்புறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சார்வையை எனக்கு தரித்தார். அப்போ இப்போ பார்த்தீங்களா, இப்போது மணவாளன் எதிர்பார்த்து போகும்போது மணவாட்டி எப்படி இருக்கணும்? அவளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் வேணும். எல்லா ட்ரெஸ்லையும் என்ன செஞ்சு நம்மளை போக முடியாது இல்லையா? இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் கல்யாணமே பார்த்தது இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, பெண்ணை பார்த்துருக்கீங்க இல்லையா? பெண்ணை என்ன செஞ்சுருப்பாங்க? அலங்கரிச்சிருப்பாங்க. நல்ல ஆடைகளால் இல்லையா? விலை உயர்ந்த ஆடைகளால், நல்ல அழகான ஆடைகளால் அலங்கரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போது இங்கே உள்ள மணவாட்டி அலங்கரிக்கப்படுறா. எதனால் அலங்கரிக்கப்படுகிறா? ஒன்று ரட்சிப்பின் வஸ்திரத்தினால இல்லையா? அது யார் கொடுக்குறா? அதில் பார்த்தீங்களா, அவங்க வாங்கலை, அவர் தர்றாரு. யார் தர்றாரு? பார்த்தீங்கன்னா மணவாட்டி வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். யாரு? மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யாரு? திருச்சபை. திருச்சபைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் யாரு? அந்த மணவாட்டியோட சேர்ந்தவங்க இல்லையா? மணவாட்டி. இப்போ நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார்? அவர் அப்படி அலங்கரிக்கிறார். அப்படி அலங்கரித்தால் மாத்திரம்தான் நம்ம மணவாட்டியாக மாற முடியும். என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி செய்யப்பட்டது? எதில் நெய்யப்பட்டது? ஜருகையிலலாம் இப்போது நம்ம பெண்கள் பெண்ணுக்கு நம்ம ட்ரெஸ் என்ன செய்கிறோம்? இவ்வளோ ஜருகை, இவ்வளோ இது இப்படி ஜருகையால் நெய்யப்பட்டது, அப்படி பட்டால் நெய்யப்பட்டது, அப்படிப்பட்ட ஆடையை தான் நம்ம என்ன செய்கிறோம்? மணமகளுக்குன்னு தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய மணவாட்டிக்கு என்ன ஆடையை கொடுக்குறாராம்? ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எதனால் நெய்யப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நெய்யப்பட்டது. ரட்சிப்பின் வஸ்திரம் எதால் நெய்யப்பட்டது? எதால் தயாரிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் தயாரிக்கப்பட்டது. அதனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த ரட்சிப்பை ஆடையாக அணிந்து கொண்டாதான் அந்த மணவாளனை சந்திக்க போக முடியும் இல்லையா? ஆக ரட்சிப்பின் வஸ்திரம். அடுத்தது நீதியின் சால்வை. நீதி என்ன? பாவத்துக்கு தண்டனை உண்டு. பவுலப்பா சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதை நான் சிலாக்கியன்னு நினைக்கிறேங்கிறாரு. இன்றைக்கு பாருங்கள், மிஷினரிகள் இயேசு கிறிஸ்துவை நம்ம அநேகர் என்ன செய்கிறாங்க? ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. ட்ராக்ஸ் கொடுக்குறவங்கள அடிக்கிறாங்களா? கேள்விப்படுறீங்களா? ட்ராக்ஸ் கொடுக்கணும் அடிக்கிறாங்களா? ஆமாம், அதெல்லாம் சித்திர தையலாடை. இயேசுவை பற்றி பேசுகிறவங்கள அடிக்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. அப்போ அதெல்லாம் என்னது? கிறிஸ்துவுக்காக வேதனைகளை, நிந்தைகளை, பாடுகளை அனுபவிப்பது. அது எதை குறித்து? சித்திர தையலாடை. இந்த சித்திர தையலாடை அணிஞ்சாதான் அந்த மணவாளனுக்கு நம்ம பிரியமாக இருப்போம். எந்த மணவாளனுக்கு? இயேசுவாகிய மணவாளனுக்கு. அதனால் இயேசுக்கு நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நம்ம பயந்துட்டு இருக்கோம். ஐயோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டுட்டான் சொன்னான்னா அவன் என்ன கேவலமாக நினைப்பாளே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் என்னது? சித்திர தையலாடை. கேவலமாக நினைச்சானா உனக்கு நல்லது, சரியா? அவன் கேவலமாக நினைக்கிறா, அதனால் நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. நீ இயேசுவை பற்றி சொல்லும்போது அவனை நிந்தித்தானா, அவனை கேவலமாக பேசினானா, அது உனக்கு ஒரு டிசைன் போட்டார் ஏசப்பா உன் ஆடையில், சித்திர தையலாடை, சரியா? இப்படி நீ ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா சொல்லும்போது சிலர் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், நக்கல் பண்ணலாம். அது ஒவ்வொன்றும் என்னது? சித்திர தையலாடையில் படையப்பட்ட டிசைன்ஸ். அப்போ இப்படிப்பட்ட வேதனைகள் வழியாக கடந்து செல்லும்போது சித்திர தையலாடை இது நமக்கு அணிந்து செல்லும்போது தான் அது யாருக்கு இன்பமாக இருக்கும்? மணவாட்டியின் மீது மணவாளன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சித்திர தையலாடை. கடைசி அவருக்கு என்ன கொடுக்கப்படுது பாருங்க. வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான்கிட்ட சொல்லுவாங்க, தூதனன் சொல்வார், பாரு மணவாட்டி ஆயத்தமாயிட்டா பார்க்க வரையான்னு. இப்போ மணவாட்டி ஆயத்தமாக இருக்கிறத ஆயத்தமாகி விட்டாள்.
ஆயத்தமாய் இருக்கிற நிலையில மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுது. ஆயத்தமான நிலையில பரிசுத்தம். இது வரைக்கும் நம்ம என்னது ஒவ்வொன்றா பார்த்தோம். இப்போ என்னது பரிசுத்தம். பரிசுத்தமாகிய மெல்லிய வஸ்திரம். பரிசுத்தமாகிய மெல்லிய வஸ்திரம் தரித்தா தான் மணவாளன் மணவாட்டி மீது என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஸோ மணவாட்டி சபையாக நாம மணவாட்டி சபையில் இருக்கிற நம்மகிட்ட என்ன காணப்படணும்? பரிசுத்தம். இவர்கள் ஒவ்வொன்றையும் கடந்து செல்ல 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 நமக்கு என்ன செய்கிறோம்? பரிசுத்தத்தால் அலங்கரிக்கப்படுறோம். பரிசுத்தம் நமக்கு அதுக்கு போக போக பாருங்க, இந்த உலகம் மாமிசம் பிசாசல் இதெல்லாம் நமக்கு பிடிக்காம போயிடும். எப்போ பிடிக்காம போயிடும்? அந்த உலக காரியங்கள்லாம் உங்களுக்கு இப்போ அட்ராக்ஷனாக இருக்குது இல்லையா? இதெல்லாம் பிடிக்காம போயிடும். எப்போ நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் நீங்கள் தரிக்கும் போது, நீதியின் சால்வையை பொறுத்து கொள்ளும்போது, இயேசுவை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் போர்த்தி கொள்ளும் போது, இந்த ஆசைலாம் என்ன செய்யும்? இயேசப்பாவோட ஒரு உறவு, அவரை மணவாளன், அவரோட ஒரு ஐக்கியத்தை, அவரோடு உள்ள அன்பில் நம்ம அன்பில் நம்ம அதிகமாக அவருடைய அன்பில் நம்ம நிலைக்கும் போது நமக்கு இந்த உலக ஆசைலாம் என்ன செஞ்சிடும்? கடந்து போயிடும். அப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்முடைய சிந்தனை பரிசுத்தம், நம்முடைய கண் பார்வை பரிசுத்தம், நம்முடைய பேச்சு பரிசுத்தமாக மாறிடுது. அந்த பரிசுத்தமான நிலைமைக்கு தான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகும்படி பூரணராகும்படி கடந்து செல்வோமாக என்று பவுல் சொல்கிறாரு. அவ பாருங்க, அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம செய்கிறது போகிறதுக்கு தான் இத்தனை ஆலயத்தில் இவ்வளவு மெசேஜ்கள் கொடுக்கப்படுது, இவ்வளவு வேதாகமும் கையில் கொடுக்கப்படுது. அந்த படித்து நம்ம இப்படி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் போது கடைசியில் நம்ம என்ன செய்கிறார்? மணவாளன் நம்மளை என்ன செய்கிறாரு? நம்ம இது மகிழ்ச்சியாக இருக்கிறார். மணவாளன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இப்போ மணவாளன் வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு, ரெடி ஆகிட்டாரு. நம்ம உலகத்தினுடைய சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது? ஏர்த்துக்கைக்கு அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும்னு பைபிளில் சொல்லுது. கடைசி காலத்தில் கொள்ளை நோய் ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி காலத்தில் பஞ்சம் ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்குது. கடைசி காலத்தில் யுத்தங்கள் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை நம்ம கண்ணு முன்னால் இன்னைக்கு நிறைவேறி கொண்டு இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மணவாளன் ஆயத்தமாகி விட்டார். மணவாட்டி ஆயத்தமாகணும். மணவாட்டியில் மகிழ்ச்சி அடையணும்னா ஒன்று, நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்கணும், நீதியின் சால்வையை போட்டிருக்கணும், துதியின் ஆடையை உடுக்கணும், கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு பரிசுத்தம். துதிக்க நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்தம் அடைகிறோம். ஆக பரிசுத்த ஆடையை அணிந்தவர்களா மணவாட்டி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கால் சொல்லப்பட்டபடி மணவாட்டி ஆயத்தமாக இருக்கணும். எந்த நேரத்திலும் யார் வருவா? மணவாளன் வருவார். வரும்போது நம்ம என்ன செய்யப்படக்கூடாது? இந்த ஆடை இல்லைன்னா அன்னைக்கு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரிக்கலை, அவனை என்ன செஞ்சிட்டாங்க? புறம்பான இருளிலே தள்ளுங்கள்னு எஜமான் சொல்லிட்டாரு. இதை மாதிரி நம்ம ஒரு கல்யாண விருந்துக்கே ஒரு ஆடை ஸ்பெஷலாக வேணும்னா மணவாளனை சந்திக்க போகிறதுக்கு நமக்கு இத்தனை ஆடைகளும் மிகவும் அவசியம். எந்த ஆடை நம்மகிட்ட இல்லை? ரட்சிப்பின் ஆடை இருக்கா? நீதியின் சால்வை நம்மகிட்ட இருக்கா? துதியின் ஓடை இருக்கா? அந்த என்னது சித்திர தையல் ஆடை நான் சகிக்கிறேனா எல்லாவற்றையும்? இல்லை முறுமுறுக்கிறேனா? கிறிஸ்துவுக்காக நான் பாட அனுபவிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? இல்லை அது வேண்டான்னு நினைக்கிறேனா? யோசித்து பாருங்க. பரிசுத்தம் மெல்லிய வஸ்திரம். பரிசுத்தம் வீட்டில் பரிசுத்தம் இருக்கா? என் கண்ணில் பரிசுத்தம் உண்டா? என் பேச்சில் பரிசுத்தம் உண்டா? என் எண்ணத்தில் என்னை வச்சுட்டு நான் பேசுகிறேன், என்னை வச்சுட்டு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், தேவன் அறிவார். அதில் பரிசுத்தம் உண்டா? யோசித்து பாருங்க. பரிசுத்தம். இந்த ஆடை இல்லாமல் மணவாளன் நம்ம மீது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவர் வரப்போகிறாரு. ஸோ இந்த ஆடைகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அவர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுப்பார். அவர் தான் தர்றாரு. ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள், அவர் தான் தர்றாரு. ஸோ அவர் கொடுப்பார். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு காரியம், மணவாளன் எப்போ சந்தோஷமாக இருப்பார் நம்மகிட்ட? சங்கீதம் 45:10 45:10 10-11. நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். இங்கே பார்க்குறீங்க, இங்கே யாரை பார்க்குறீங்க? என்ன சொல்லப்பட்டிருக்குது? இங்கேயும் ராஜாத்தி தான். ராஜாத்தி என்கும்போது மணவாளன் மணவாட்டியை குறிக்குது. ராஜாத்தியை குறித்து என்ன சொல்லப்படுது? நீ உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு. குமாரத்தியை கேள், செவை சாய்த்து கேள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அப்பொழுது உன் ராஜா உன்னில் மகிழுவார்.
மணவாளன் உன்னில் மகிழுவார். இப்போவே நம்ம பார்க்குறோம், திருமணமாகி போகும்போது கட்டாயமாக என்ன செய்யணும், ஒரு பெண்ணு அவங்களுடைய பெண்ணோ கணவனோ எல்லாம் என்ன செய்யணும், அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு கணவனும் மனைவியும் தான் ஒன்றாக இருக்க முடியும். வேதம் சொல்லுது, மனுஷன் என்ன செய்வான், தன்னுடைய இது மனைவி தன்னுடைய பெற்றோரை விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு யாரோட இசைந்திருக்கணும், மனைவியோடு இசைந்திருக்கணும்னு கணவனுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் மனைவியும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு யாரோட இசைந்திருக்கணும், கணவனோட இசைந்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய தகப்பன் வீடு எது, இந்த உலகம். சரியா? இந்த உலகம், இந்த ஜனம், இந்த உலகத்தை நீ மறந்து விடு, உலகத்தை மறந்து விடு. உன் உலக காரியங்கள், உலக இன்பம், உலக சிற்றின்பம், வேதம் சொல்லுது, உலகத்திலும் அதன் கிரியைகளிலும் நீ என்ன செய்யாத, அதன் பொருட்கள் அன்பு கூறாத. உலகத்திலும் உள்ளவைகளிலும் அன்பு கூறாத. ஏன்னா நீ உலகத்தான் அல்ல. நீ யாருக்குரியவங்க, நீ மணவாளனுக்கு உரியவள், நீ தேவனுக்கு உரியவள், நீ பரிசுத்த ஜனம். அதனால நீ இந்த உலகத்தை என்ன செஞ்சிரு, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அது ஒன்று. அடுத்தது சொல்கிறாரு கொலைசெயர் 3:2 மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து இயேசுவின் வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளை நாடுகள், பூமிக்குரியவைகளை அல்ல. என்னது பூமிக்குள் அல்ல, மேலானவைகளை நாடுகள். நம்முடைய எண்ணம் முழுசு எங்கே இருக்குது, பூமியிலே இருக்குது. தாவீது ராஜா கூட சொல்வார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. மண் எங்கே இருக்குது, கீழே இருக்குது. மண்ணுனா உலகத்தை குறிக்குது. அவர் ஆண்டவரே, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குதே, இதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்காரு. ஆக நம்ம ஆத்மா எதோட ஒட்டி கொண்டிருக்குது, உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்குதா, மேலான வாழ்க்கையோட ஒட்டி கொண்டிருக்குதா? நமக்கு எந்த வாழ்க்கை வேணும்? உலக வாழ்க்கை நம்ம நிலைத்து நிற்க போகிறது இல்லை. கர்த்தரோடு இருக்கிற மணவாளனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை. இந்த உலகம் சீக்கிரத்தில் என்ன செய்யும், இப்போவே நம்ம பார்க்குறோம், அழிவு நாசம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகம் சீக்கிரத்தில் அழிந்து போகும். இந்த சரீரம் இந்த சரீரமும் அழிந்து போகும். ஆத்துமா அதுதான் மணவாளனை சந்திக்க போகணும். அப்படியானா என்ன செய்யணும், நீ உலகத்தை மறந்துடு. உலகத்தில் நீ வேலை செய்யணும், உலகத்தில் படிக்கணும், உலகத்தில் வேலைகள்லாம் இருக்கணும். ஆனால் என்ன, உலகத்தார் போல இருக்கக்கூடாது, உலகத்தாராக இருக்கக்கூடாது. உலகத்து பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக கத்தரை மறுதளிச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறதா, இல்லைனா மார்க் எடுக்கணும், அதுக்காக நான் பார்த்து எழுதுறதா, அதாவது கர்த்தரை மறுதளிச்சுட்டு நான் செய்கிறதா? அப்படி அல்ல. நீ உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும். ஆனால் நீ உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாத. உலகத்தையே நாடிக்கொண்டிருக்காத. உலகத்தில் இந்த பணம் சேர்க்கணும், இதை படிக்கணும், முன்னுக்கு போகணும், நான் அதை செய்யணும், இதை செய்யணும். கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் மேலானவைகளை நாடு. இதுக்கு மேலாக நீ நாட வேண்டியது எது, மேலானவைகள். கிறிஸ்து இயேசு வலது பாசத்தில் இருக்கிற அவரை நாடு. அவர் தான் உன் மணவாளன். அந்த மணவாளனை நீ நாட வேண்டுமையானா, அவர் உன்னில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமையானா, நீ என்ன செய்து உலகத்தை விட்டுரு. நீ உலகத்துக்கும் அவர் 2 பேருக்கு என்ன செய்ய முடியாது, நீ சேவிக்க முடியாது. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் நீ சேவை செய்ய முடியாது. ஒன்று உலகத்தை விடணும், இல்லைன்னா தேவனை விடணும். நிறையவுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது, இந்த மீனை பார்த்தீங்களா, மீன் பாதி தண்ணிலையும் பாதி நிலத்துலையும் வசிக்க முடியுமா? இல்லை, அது தண்ணியில் தான் வசிக்க முடியும் இல்லையா? அப்போது நம்ம எதற்குன்னு அழைக்கப்பட்டவங்க, மேலோக வாழ்க்கைக்கு என்று அழைக்கப்பட்டவங்க. அதற்காக கர்த்தரும் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், மேலானவைகளை நாட வேண்டும். உலகம் அல்ல. உலகத்தில் பாதி ஏசப்பா பாதின்னு நினச்சிட்டு இருக்கிறோங்க. இன்றைக்கு தங்களை முற்றிலுமாக எனக்கு ஒப்பு கொடுங்க ஏசப்பா. இந்த உலக வாழ்க்கை, உலகத்தில் பிரியம் எனக்கு வேண்டாம். இந்த உலக பிரியத்தில் மட்டும் உண்மை நான் நாடட்டும், உண்மை நான் நேசிக்கட்டும். நான் மனவாட்டியாக நான் ஆயத்தம் அடணும். எதை நான் தரித்து கொள்ளணும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை, அடுத்தது சித்திர தையல் ஆடைய, பரிசுத்தமாகிய மெல்லிய ஆடைய நீங்கள் எனக்கு தரணுப்பா அப்படின்னு நம்ம கேட்போம். ஜெபிப்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் எழும்பலாம். மணவாளனோட மணவாட்டி செல்ல வேண்டுமேயானா, மணவாட்டின் மீது பிரியம் வைக்க வேண்டுமேயானா, மணவாட்டியில் நான் மணவாட்டிய மகிழ்ச்சியாக இருக்கிறது போல நான் உன்னில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ அவருக்கு வேணும். உன்னில் அவர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார். அவர் உன்னில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமேயானா அதற்கு ஒன்றத்தில் ஆயத்தம் தேவை. ரட்சிப்பின் வஸ்திரம் உண்டா? இல்லைன்னா ஏசப்பா கேளு. நீதியின் ஆடை உண்டா? இதெல்லாம் இருக்குதுப்பா. சித்திர தையலாட தான் ஏட்டை இல்லை. எனக்கு எந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு முடியல. நான் அதனால் கீழ்ப்படியாமல் கூட இருப்பேன். டைமுக்கு சர்ச்சுக்கு வரணும்னா எனக்கு முடியாது. டைமுக்கு ஸ்கூல் போனால் முடியாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. என்னுடைய சுயம். ஸோ இதிலெல்லாம் நான் கஷ்டப்பட மாட்டேன்.
அல்ல. கர்த்தருக்காக கர்த்தருடைய ஸ்ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கோ, கர்த்தருடைய செய்தியை சொல்வதற்கோ, ஏசப்பாவனை நேசிக்கிறேன்னு சொல்வதற்கோ நீ இன்னும் நிந்த கஷ்டம் அவமானம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறியா? அப்படின்னா சித்திர தையலாடையை பெற முடியாது. சித்திர தையலாடை இல்லைன்னா அதை ஏசப்பாட்டை கேட்டு பெற்றுக்கொள். அடுத்தது மெல்லிய வஸ்திரம் இல்லையா? பரிசுத்தம். என்னுடைய சிந்தை, என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு எப்படி இருக்குது? பரிசுத்தமாக இருக்கா? எனக்கே தெரியுது எவ்வளோ அருவருப்பாக இருக்குது, அசுத்தமாக இருக்குது. என் சிந்தையில் எவ்வளவு கெட்ட எண்ணங்கள், எவ்வளோ அசுத்தமான எண்ணங்கள், எவ்வளோ அசுத்தமான இமேஜினேஷன்ஸ். ஏசப்பா எனக்கு இறங்குங்க, கேட்போமா? என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னுடைய பார்வையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் திருட்டுத்தனமாக பார்க்குறேன்னா இந்த திருட்டு பார்வையை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. உங்களுக்கு அருவருப்பான காரியம் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. மணவாளன் ஆயத்தமாக இருக்கிறீர் தகப்பனே. மணவாட்டி ஆயத்தப்பட்டாள் என்று வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்குது. ஆயத்தப்படுகிற இந்த காலத்தில் அப்பா அவரை சந்திப்பதற்கான ஆடைகள் எனக்கு வேண்டுமே அப்பா. அடுத்தது ஆண்டவரே, நான் இந்த உலகத்தை மறக்கணும், மேலானதை நாடணும். இந்த பூமி குழிகளை அல்ல, மேலான நாடுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க. ஆம் ராஜா, நான் மணவாளரோடு வரும் பொழுது என்னுடைய உலக காரியம் அல்ல ஆண்டவரே. ஒரு மனைவி தன்னுடைய குடும்பத்தை விட்டு, ஒரு பெண், ஒரு மணவாட்டி தன்னுடைய பெற்றோரை விட்டு மணவாளோடு போகிறது போல, ஒரு மணவாளன் தன்னுடைய பெற்றோரை விட்டு மணவாட்டியோடு செய்கிறது போல, எங்களுக்கு உள்ள அந்த உலக காரியங்கள், உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு மேலான பேரின்பத்தை இயேசு என்னில் மகிழும்படியாக, மணவாளன் மணவாட்டியாக என்னில் மகிழும்படியாக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு நம்ம சொல்லுவோமா? அன்றே உலக காரியம் வேண்டாம், உலக சிநேகம் வேண்டாம், இதற்கு மேலாக உங்க சிநேகம் வேண்டாம்ப்பா, உங்க அன்பு வேணும்ப்பா. உங்க அன்பு பெருசப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது ஆண்டவரே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. சிந்தையை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் கிட்ட பேசுனாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறவங்களா இருக்கீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உங்கள் வருகை சமீபமாக இருக்கிறதப்பா. நாங்கள் அசதியாக இருந்துடக்கூடாதப்பா, ஒருத்தர் கூட அசட்டியாக இருந்துடக்கூடாதப்பா. இந்த வேத வசனங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரே அதன்படி நடக்க நீங்கள் கிருபை தாங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீதியின் சால்வையை அணிந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இன்னும் ஆண்டவரே துதிக்க முடியாமல் இருக்காங்களோ, துதியினாடே நீங்கள் அவங்களுக்கு தாங்கப்பா. இன்னும் யாரும் சித்திர தையலாடை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்காங்களோ, கஷ்டத்தை, துன்பத்தை, வேதனையை சகிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களோ, தகப்பனே அவர்களெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா. ஒரு சித்திர தையலாடையை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவி மெல்லிய வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டுமே, அந்த பரிசுத்த வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டுமே நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு. அப்பா, அந்த பரிசுத்த வஸ்திரத்தால் எங்களை அலங்கரிங்கப்பா. அந்த பரிசுத்தத்தில் காணப்படணுமே. அர்ப்பணிக்கிறோம் ராஜா, நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தை அல்ல, மேலான உண்மை நாடத்தக்கதாக நாங்கள் உம்மிடத்துல வருவதற்கு, இந்த உலகத்தை உதறி தள்ளிட்டு உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நான் அவனுடைய அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. சத்ருக்கும் பிசாசுக்கும் விலைக்கு காருங்க. உலகத்தை விட்டு விட்டு உம்மை பற்றிக்கொள்ள, உறுதியாக பற்றிக்கொள்ள ஒரு நல்ல ஒரு இருதயத்தை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி. எல்லா கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.